இப்ப நான் வந்திருக்கேன், இப்ப வைங்க. இது கரெக்ட் சார். வேலம்மாள் வந்திருக்காங்க சார், சென்னையில தான் இருக்காங்க சார். சரி வேலம்மாள் மீட் பண்ணுவோமா? தாராளமா. எங்க பார்க்கலாம் சொல்லுங்க. ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் அந்த டேட் எப்படின்னு தெரியல. சண்டேனா தான் எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க. ஐயோ இல்ல, சண்டே வேண்டாம், வீக் டேஸ்ல. இல்ல சண்டே நாளைக்கு நானும் ஃப்ரீயா இல்ல, வேற ஒரு மீட்டிங் இருக்கு எனக்கு. நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்க? நான் ஒரு 2 நாள் இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நான் ஆக்சுவலா மண்டே டிக்கெட் போட்டேன். ஆனா பாப்பாக்களுக்கு 22 எக்ஸாம் முடியுது போல. அதனால என்னோடயே அவங்க திரும்பி ஊருக்கு வராங்க. அவங்க தாத்தாக்கள் வர சொல்லிட்டாங்க. ஏன்னா 25th கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் என் பேத்தி பிறந்தா. அதனால அவளுக்கு அங்க வச்சு தாத்தாக்கள் அங்க வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க பர்த்டே. அதனால ஒரு 2 நாள் தானே கூட இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். டிக்கெட் அதுல போட்டேன். தெரியல, டிக்கெட் இப்ப கிடைக்க மாட்டேங்குது பாருங்க, அது வேற கஷ்டமா இருக்கும்ல. தக்கல்ல போட்டுடலாம்னு சொல்லியாச்சு. அதுக்கெல்லாம் கூட எல்லாம் சொல்லியாச்சு தாத்தாக்கள், கண்ணு கவலைப்படாதீங்க, தக்கல்ல போட்டு அனுப்பிடுறோம், நீங்க வந்துருங்க. அப்ப டியூஸ்டேக்கு இது பார்க்கலாம் சார். டியூஸ்டே ராமு சார் வேற சொல்லிட்டே இருக்காரு, நாங்கெல்லாம் உங்க சர்டிபிகேட் வாங்க. வேலம்மாள் உங்களோட சர்டிபிகேட்டும் சார் கிட்ட தான் இருக்கு. சரி, அப்ப அத ஒரு விழாவா கொண்டாடி டியூஸ்டே பிளான் பண்ணிக்கலாம். லெட்ஸ் டு இட் ஆன் டியூஸ்டே. வந்தார் ராமு சார் வந்தார். வணக்கம் சார். லேட் ஃபீ கட்டிப்புட்டு தான் சர்டிபிகேட் வாங்க முடியும் சொல்லிட்டோம்பா. ரூல் என்ன? எப்படிப்பா வாங்கணும் சொல்லுங்கப்பா. குருவே சொல்லுங்க குருவே, எப்படி வாங்கணும்னு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய். 19ஆம் தேதி நவம்பர்ல இருந்து கணக்கு போட்டுக்கப்பா. இவ்வளவு தந்தா கூட கொஞ்சம் கேட்க கூடாதா? ஓகேங்க சார், அந்த 0 மட்டும் எடுத்துடலாம் சார். 0க்கு வேல்யூ இல்ல சார். நாராயணன் சார் வாங்க, வணக்கம். என்ன மீம்ஸ் யோசிக்கிறார் நாராயணன் சார்? நம்ம டெய்லியே அழகான மீம்ஸ் போடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க நாராயணன் சார். ஒவ்வொரு நாளும் தளத்துல தான் போயிட்டு இருக்கு. இத வேற பேசணுமா? டெய்லி 10 நிமிஷம் அதுதானே சார் பேசிட்டு இருக்கோம் நம்ம. இல்ல போட்டோ போட்டாங்களே அது மீம்ஸ் இல்லையேன்னு வேலம்மாள் உங்களதான் கேக்குறாரு. எனக்கு டவுட் வந்துருச்சு. டாபிக் ஏதாவது மாத்திட்டாங்களா அப்படின்னு, மலரும் நினைவுகள் ஏதாவது மாத்திட்டாங்களா, போட்டோ போடுறாங்களா அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்படியா சார்? அது நேத்து எடுத்த போட்டோ சார். அப்படியா? செவ்வாய்க்கிழமை ஒரு கோலாகலம் இருக்கு. ஆரம்பிச்சிடுவோமா? இன்னும் ஆரம்பிக்கல சார். இதுக்கு பேர் கச்சேரியா இல்லையா? இனிமேல் தான் ஆட்டத்துல சேர்த்து இல்லையா? நீங்க வந்தாதான் சார் ஏத்தணும் சார். அதெல்லாம் கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க. அதான் சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க பண்ணுவோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்பதான் 800 ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, இப்ப 840 வந்துச்சு. இன்னைக்கு 840வது நிகழ்ச்சி. யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால இன்னைக்கு ஒரு மீம்ஸ் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி, சரி மீம்ஸ் பத்தி நேத்து கொஞ்சம் அப்படியே தொட்டுமே, சரி இதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு யோசித்தேன். சரி, ஆக்சுவலா முதல்ல என்ன நினைச்சேன்னா, மீம்ஸ் பத்தி ஒரு கலந்துரையாடல் தான் பிளான் பண்ணேன். மீம்ஸ் பத்தி கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு கலந்துரையாடல்னா நாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு யோசித்தேன். இப்ப நாராயண் சார் கூட என்ன சார் மீம்ஸ் போடுறது அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. சரி நீங்க வாங்க போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் போடுறேன், அப்புறம் கண்டினியூஸா எல்லாரும் ரவுண்ட் போடுறீங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். எப்பயுமே முதல் ஸ்டார்டிங் தான் ட்ரபிள் எல்லாருமே, அதனால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம், அதுக்கப்புறம் வண்டி ஓட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஏன் போட்டோவை போட்டுக்கினேன் நான். இன்னைக்கு நம்ம ஒரு ரவுண்ட் பேசுவோம் சும்மா கொஞ்சம் ஒன்னும் நான் இன்னைக்கு அதிகமாலாம் பேச போடுற ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இதுதான் ஆக்சுவலா டாபிக் இன்னைக்கு. ஆக்சுவலா
ஸோ முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து இதுதான். இதுல என்னன்னா மீம்ஸ் அண்ட் மியூட்டேஷன் டாபிக் போடலாம்னு நினைச்சேன். மீம்ஸும் மியூட்டேஷனும் டாபிக் போடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் குழப்ப வேண்டாமே அப்படின்றதுக்காக அப்புறம் மீம்ஸ் போட்டுட்டேன். மீம்ஸ் அண்ட் மியூட்டேஷன் போட்டா இன்னும் கொஞ்சம் குழப்பிட போறாங்க அப்படின்றதுக்காக போடல. அப்படி மீம்ஸ் என்ற வார்த்தையை வந்து நமக்கு முதல்ல சொன்னவர் வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ். அவரு தான் வந்து மீம்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் தான் அந்த வார்த்தையை காயின் பண்ணார். காயின் பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இது ஒண்ணு. இவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நிறைய படிச்சிருக்காரு. சார் வந்து சொல்லுவாரு மறுபடியும் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம். இதுல வந்து என்னன்னா மீம்ஸ் என்ன ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஜெனடிக் ஜீன் பாத்தீங்கன்னா நமக்கு ஜீன் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா நம்ம ஜெனட்டிக்கா வந்து பல விஷயங்களை தாத்தா பாட்டி கிட்ட இருந்தோ, அதுக்கு கொள்ளு தாத்தா கிட்ட இருந்தோ, அதுக்கு முன்னாடி வாரிசுல இருந்தோ நம்ம வாங்கிட்டு வரும். இந்த ஜீனோட இன்ஃபர்மேஷன் ரெப்ளிகேட் ஆகுது, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ரெப்ளிகேட் ஆகுதுன்றது ஒரு பக்கம். ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. மெல் ராபின்சன் ஒரு லேடி, ஒரு ட்ரெயினர், வந்து அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 400 ட்ரில்லியன் பீப்புளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜெனட்டிக்கா வருதான். ஆக்சுவலா 400 ட்ரில்லியன் பீப்புள் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சு. பட் நார்மலா வந்து 7 ஒரு ஃபேமிலியோட ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களோட பாதி இன்ஃபர்மேஷன் தான் அடுத்த குழந்தைங்களுக்கு ஒரு ஜீன்ல. அந்த பாதி இன்ஃபர்மேஷன் அடுத்து வர குழந்தைங்களுக்கு அது இன்னொரு பாதி போகுது, அதுல இருந்து பாதி. ஸோ இப்படி பாதியா போற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 7 ஜெனரேஷனுக்கு அப்புறம் மாறிடுதான். இது ஜெனட்டிக்கா வந்து போற செய்திகள் தான். இது வந்து இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இது ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்த பிறகு நிறைய செய்திகள் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி ஜெனட்டிக்கா இன்ஃபர்மேஷன் மாறுறது போலவே தலைமுறையா நமக்கு பல செய்திகள் கடத்தப்பட்டு வருது. பல தலைமுறைகள் இருந்து பல காலமா ஒரு 1000 வருஷத்துக்குள்ள இருந்தே நம்ம பல செய்திகள் வந்து நமக்கு கடத்தப்பட்டு வருது. அந்த மாதிரி தலைமுறையா கடத்தப்பட்டு வந்த செய்திகள் தான் மீம்ஸ் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காரு. அந்த மீம்ஸ்ன்றது இது எப்போ இந்த வார்த்தையை காயின் பண்ணாருன்னா 1976 தான் இவர் காயின் பண்ணியிருக்காரு. இந்த மீம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது இப்ப நம்ம கிட்ட நிறைய மீம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த மீம்ன்ற வேர்டு எப்போ ஃபெமிலியர் ஆச்சுன்னா எல்லாருக்கும் மீம்ஸ்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து வடிவேலு. ஏன்னா அவர் போட்டோவை போட்டுதான் வந்து மீம்ஸை போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க, காமெடிக்கும் போடுவாங்க, எதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல அவ்வளோ ஃபேமஸா இருந்தது மீம்ஸ்னாவே வடிவேல். எல்லாருக்கும் ஞாபகம் வந்துறாங்க, வடிவேல் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் அது ஒரு மீம்ஸ் போட்டு அதை கடத்திட்டு வந்திருக்கோம். அது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒருத்தர் சொன்ன உடனே அதை மாத்தி நம்ம பண்ண எல்லாமே வாட்ஸ்அப்ல டிரான்ஸ்ஃபர் கொண்டோம். வாட்ஸ்அப் வந்த பிறகுதான் அந்த மீம்ஸ்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இது வந்து 1976லயே அவர் காயின் பண்ணிட்டாரு. என்ன விஷயத்தை எதுன்னு சொன்னாருன்னா இது பல காலமா நடந்துட்டு வர விஷயங்கள், பல செய்திகள், நமக்குள்ள கடத்தப்பட்ட செய்திகள், ஜெனட்டிக்கா கடத்தப்படாத வாய் மூலியமாவும் நம்மளோட எழுத்து மூலியமாவும் கடத்தப்படுற செய்தி தலைமுறையா வந்துட்டு இருக்குது. இந்த செய்திகளை தான் மீம்ஸ் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம பேசும்போது அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. மீம்ஸ் வந்து எப்படி இப்போ நம்ம வைரஸ் வந்தது, கொரோனா வைரஸ் வந்தது. இந்த கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா அடுத்து ஜீன் மியூட்டேஷன் வந்தது. இந்த மியூட்டேஷனும் சொல்லியிருக்காரு. அதனுடைய தன்மையில வந்து மாறுதல்கள் நடைபெறுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த மீம்ஸோட விஷயத்திலயும் அந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து மியூட்டேஷன் நடைபெறுது. அந்த மியூட்டேஷன் நடைபெறுதுன்னா மாறுதல். இப்ப சாதாரணமாவே பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு செய்தி சொல்றோம்னு வச்சுங்களேன், ஒரு 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 செய்தின்றதை விட ஒரு குரலை சொல்றோம். அது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒண்ணு சொல்லுவோம், இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அதுல கொஞ்சம் ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் சேர்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்க ஒண்ணு கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவாங்க. அதே செய்தி வேற மாதிரி டிசைனா போய் கடைசியில பாத்தீங்கன்னா சொன்னதோட சாராம்சம் அங்க இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். சோ இது என்னன்னா இதுதான் இன்ஃபர்மேஷன் மாறுது. இந்த மாதிரி மாறுறது வந்து ஜீன் மியூட்டேஷன் மாதிரி இதுவும் இன்ஃபர்மேஷன் மீம்ல வந்து மியூட்டேஷன் ஆகுது அப்படின்றதே ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் பேசுனதெல்லாம் இதுதான் இருக்கு.
இந்த மியூட்டேஷன் பத்தி இந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து நம்ம வந்து இப்ப பழைய காலத்துல இருந்து நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். நம்ம ஒரு உதாரணங்கள்லாம் நான் கொடுக்குறேன். அந்த உதாரணங்களை வச்சு இதை பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது, என்ன நிறைய இருக்கு இதுல, நிறைய செய்திகள் நமக்கு ஜெனரேஷனா கடத்தப்பட்டு வருது. அந்த ஜெனரேஷனா கடத்தப்பட்ட செய்திகள்ல என்னெல்லாம் இருக்குதுன்ற ஒரு சில செய்திகள் நான் இன்ஃபர்மேஷனா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பேசலாம், என்ன வேணா பேசலாம். அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், நிறைய ஞாபகம் வரும். அதை பத்தி பேசுவோம் நம்ம. இப்ப ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிலவுல பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம். இது எவ்வளவு காலமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், எவ்வளவு குழந்தைங்களுக்கு சொல்லி வந்திருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி அது எவ்வளவு ஜெனரேஷன் மூலியமா சொல்லிட்டு வந்தது. நிலவுல பாட்டி வடை சுடுறாங்கன்ற கதையை வந்து பாட்டி குழந்தைங்களுக்கு கதை சாதம் ஊட்டும் போதோ இது பண்ணும் போது இது சொன்ன கதைகள் அப்படியே ஜெனரேஷனா வந்தது. சோ இதுதான் ஒரு மீம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு மீம்ஸ், இதெல்லாமே மீம்ஸ் தான். சொன்ன கதைகள் நம்ம மாத்தி மாறி நம்ம சொல்லி பல கதைகள். இப்ப சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம யாராச்சும் வெளியில போறோம், பூனை குறுக்க வந்துச்சுன்னா வெளியில போக கூடாது, சகுனம்னு சொல்லி ஒரு மீமை கிரியேட் பண்ணி விட்டோம். அது என்ன பண்ணுவோம், பூனை குறுக்கல போச்சுன்னா பூனை முக்கியமான வேலையா போகுது, நாம குறுக்கல போய் அது வேலையை கட்டுக்கிறோம். அதாவது இது ஒரு மீம் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை வந்து பல தலைமுறையா செஞ்சுட்டு வந்திருக்கோம், நிறுத்திடுவோம். இதே மாதிரி பூனை மட்டுமா பார்த்தோம்னா, ஒரு யாரோ விட்டவேர் வந்துட்டாங்க, நம்ம ஒருத்தர் வெளியில போறோம், நல்ல காலத்துக்கு போறோம், இதுக்கு போறோம் அப்படின்னா எதிர்க்க யாரோ விட்டவேர் வந்துட்டாங்க, இல்ல நமக்கு பிடிக்காத ஆள் வந்துட்டாங்கன்னா உடனே இங்க வாங்கலாம், லேடிஸ் கூட இங்க வாங்கலாம் இங்க வாங்கலாம்னு வீட்டுல கூட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்களேன், உட்காருங்களேன், கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், அப்புறம் போங்களேன் நான் போங்க. இதை பார்த்துட்டு இருக்க பெண் பிள்ளைங்க அடுத்து செய்ய ஆரம்பிச்சது. இது எல்லாருமே செஞ்சா. இந்த ஹஸ்பண்டும் கேட்டது கிடையாது, எதுக்கு நிறுத்துற, ஏன் போன இது பண்றது இல்லை அப்படின்றது கேட்டதே கிடையாது. அப்போ ஒரு செய்தி நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட செய்தி அப்படியே கடத்திட்டே வரும். எவ்வளவு தப்பான விஷயங்களை நாம கடத்திட்டு வரோம் அப்படின்றதுதான் இங்க நமக்கு சொல்ல வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு. ஆக்சுவலா 6 மணிக்கு மேல போனோம்னா எண்ணெய் கையில கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. 6 இருட்டுச்சுன்னா எண்ணெய் கையில கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? ஆனா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, மாறிடுச்சு. இன்னொரு விஷயம், ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பன்னிக்கறி இது செஞ்சுட்டாங்க, யாருக்குன்னா கொடுத்து அனுப்புறாங்கன்னா வெளியில கொடுத்து அனுப்ப, இருட்டுனாங்கன்னா கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. பேய் வந்துருமா, பேய் வந்துருமா, அது கையில கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. பன்னிக்கறியும் சேல் பண்ண மாட்டான், அது வேற விஷயம். இப்படி எல்லாம் செய்திகள் வந்து தலைமுறையா கடத்தப்பட்டு பல, அதாவது ஏதோ ஒரு செய்தி, தேவையில்லாத செய்திகள் நமக்கு கடத்தப்பட்டு இருக்குது. தவறான உண்மைகளை நம்ம இந்த மாதிரி பல விஷயங்கள் கடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். பாத்தீங்கன்னா சிம்பிள், நம்ம நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போம். அவார்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம், அவார்டு வின்னர் கூப்பிடும் போது போய் அந்த ஸ்டேஜை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. இது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரவங்க எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது நீங்க 50 வருஷம் முன்னாடி இருந்து இப்போ இருக்குது. அதே மாதிரி ஒரு சூப்பர் சிங்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க இல்ல, சீனியர் சிங்கர் கூட குழந்தைங்க எல்லாம் காலில் விழுது, வர பிள்ளைங்க எல்லாம் காலில், அது அடுத்தடுத்து வரவங்களும் இதைதான் செய்யறாங்க. இப்படி பல செய்திகள், இந்த மாதிரிதான் பல விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட கடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. நெகட்டிவாவும் பல செய்திகள் இருக்குது. இதுல நெகட்டிவா பாத்தீங்கன்னா இது எல்லாமே நெகட்டிவ் தான். நான் சொன்னது எதுவும் பாசிட்டிவ்ன்றது கிடையாதுன்னு வச்சுங்களேன். இதுல இன்னும் மோசமான செய்தி என்ன கடத்தப்பட்டு வந்ததுன்னா, நம்ம ஒரு பொருளை விட்டான், பிளாஸ்டிக் அரிசி வந்துச்சு, பிளாஸ்டிக் முட்டை வந்துடுச்சு, பிளாஸ்டிக் கேபேஜ் வந்துடுச்சு, இப்படி எல்லாம் படம். இதை நம்பணுங்க எத்தனை பேரு? இதை நம்புறது மட்டும் இல்ல, ஒரு ஆளு கருப்பா இருக்கிறாங்கன்னு வேற பரப்பிட்டாங்க சார். என்னது, இங்க ஒரு லேடி கருப்பா இருக்கிறாங்கன்னு வேற பரப்பிட்டாங்க ஒரு முழுக்க. கேட்டுதாமா இல்லையாவா? அப்புறம் பேசிக்கலாமே அத. அது நிறைய பேர் நம்பிட்டாங்க சார். நாங்கெல்லாம் பார்த்தா தெரியல, எங்களுக்கு எல்லாம் அப்படித்தானே இருக்கு. அப்படியெல்லாம் இல்லையே, நீங்க திடீர்னு இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அது ஒரு செய்தியா போயிடுது இல்ல வெளியில. ஏமாத்துது. இந்த மாதிரி செய்திகளை நம்ம பரப்புறோம். மியூட்டேஷன்ல அதேதான் ஃபாலோ பண்ணிதான் இன்னைக்கு பல செய்திகள் நெகட்டிவா நிறைய வந்திருக்கு. நமக்கு நிறைய செய்திகள் தெரியும்.
இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்குலாம், எப்படி என்னெல்லாம் நமக்கு அந்த காலத்துல இருந்து கடத்திட்டு வந்திருக்கோம், என்ன மாதிரி நம்ம தாத்தா பாட்டிங்க சொன்னாங்க, என்ன மாதிரி அப்பா அம்மா சொன்னாங்க, நல்ல விஷயமா கூட இருக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் கூட சொல்லியிருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா சொல்ற விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், செய்திகள் இருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் நம்ம பகிர்ந்துக்கலான்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஐடியா பிளான் பண்ணேன். அப்போ இதுல ரெண்டு விஷயம், எதை எடுத்துக்கலாம் எதை செய்யக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம நெகட்டிவ், ஒரு அரிசி வருது, பிளாஸ்டிக் அரிசி வருது, அப்படி வருதுன்னா அது யோசிக்கணும். பிளாஸ்டிக்கை ஊற வச்சா அது ஊறுமா, ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சா அது அரிசியா மாறுமா, அதுல தண்ணியில போட்டா மிதக்குமா, உள்ள போயிடுமா, அது வெந்ததுன்னா என்ன ஆகும், பாயில் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் என்ன ஆகும், இதுல ஒரு அரிசி இந்த மாதிரி செஞ்சான்னு சொல்றானே, இது உண்மையா, இந்த செய்தியை போய் நம்ம இன்னொருத்தருக்கு பாஸ் கொடுக்கிறமே, ஃபார்வர்ட் பண்றமே, நம்பி இப்படி எல்லாம் வருதுன்னு நம்பி சொல்றமேன்னு யோசிக்கிறதே கிடையாது. நம்ம அதை யோசிக்கணும்ன்றதுதான் நம்ம இதை அட்லீஸ்ட் இப்படி பேசி வச்சாலும் மக்கள் பார்க்கறவங்களுக்கு இனி வர காலங்கள்ல நம்ம கொஞ்சம் சிந்தனையை அதிகப்படுத்தணும்ன்றதுதான் இந்த கான்செப்ட் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்தது, பேசலாம் அப்படின்றதுதான். இப்போ ஓபன் டு த ஃபோரம், யார் வேணா பேசலாம், ஒருத்தரா பேசுவோம், தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவோம், நல்ல விஷயங்களை பகிர்வோம், மாத்திக்க வேண்டிய விஷயங்களை பகிர்வோம். சாமிக்கு தேங்காய் உடைக்கணும் சார். அது உடைக்கிற போது கரெக்டா பாதி பாதியா உடஞ்சதுன்னா நீங்க நினைக்கிறது கை கூடும், கிராஸா உடஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் டுமில். மத்தவங்க பேசுங்க, நான் வரேன். வீட்டுக்கு எங்க அக்காவும் மாப்பிள்ளையும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அங்க ஊருக்கு போறப்போ எங்க அம்மா வெளியே போய் பார்த்துட்டு முன்னாடி பார்த்து வெளியே அனுப்புவாங்க. அது அவங்க யாரு, அது பொதுவா தன் பிள்ளைகள், குழந்தைகள், பேர பிள்ளைகள் திரும்பி ஊருக்கு போறப்போ எங்க அம்மா வெளியே போயிட்டு பின்னாடி பார்த்து யாரும் வரல, தெரிஞ்சதுக்கு இருன்னும், யார குறுக்க வராங்கன்னா அப்படியே கை காட்டிடுவாங்க, அப்படின்னு அந்த ஆள் தலை மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே அனுப்புவாங்க. இது எங்க அம்மா கிட்ட நான் பார்த்தேன், எங்க குடும்பத்துல எங்க அம்மா கிட்ட பார்த்த ஒரு மூட நம்பிக்கை. இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்றேன். ஆக்சுவலா அது கூடவே நானும் ஒண்ணு சொல்லிடுறேன், சேர்த்தே பதில் சொல்லுங்க. எங்க ஊர்ல கல்யாணம் மாதிரி முக்கியமான விசேஷங்கள் நடக்கும்னா கிராமத்துல, காரைக்குடில இருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி ஆறாவயலுங்கிற ஊர்ல நல்ல காரியம் நடக்கும்னா ஒரு பொம்பளைய குடம் எடுத்து தண்ணி எடுத்துன்னு செட்டப் பண்ணி வைப்பாங்க. தண்ணி எடுத்துன்னு ஒரு லேடி வந்தாங்கன்னா எல்லாம் நல்லா வந்துடும் அப்படின்னு. அதுவா வராது, இவன் செட்டப் பண்ணது. அதை நேர்ல பாத்துருக்கிறேன். இப்ப சேர்த்து பதில் சொல்லுங்க. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு கோயிலுக்கு ரொம்ப பக்தியோடு போயிட்டு வராங்கன்னா நேரா வீட்டுக்கு வந்துடணும். அப்போ நீங்க நேரா வீட்டுக்கு வரணும்னா எங்க ஹோட்டல் போய் சாப்பிடக்கூடாது, யாரையும் மீட் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, இதெல்லாம் செய்வீங்க. யார் வீட்டுக்கு மட்டும் போக கூடாது. புண்ணியம் அங்க போயிடும் சார், நீங்க வேற வாயில் அந்த வர அங்க குடுத்துருவோமா, அவன் ஹோட்டல்காரருக்கு கொடுக்க மாட்டீங்களா? இப்படி எல்லாம் நம்மள போட்டு ஒரு மீம்ஸை கிரியேட் பண்ணி நமக்கு செய்தியா சொல்லி நம்மளும் அதை நம்பி இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதை யோசிக்காத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தெய்வம் கொடுக்குற இது கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைச்சுன்னா அது கொடுத்துட்டு போகுது, வாங்கி வச்சுக்கோங்க. யார் வேணாது அது பிடிங்க கொடுக்க போகுது, இன்னொருத்தருக்கு கிடையாது. நம்பிக்கை தானே, நம்புறீங்கல்ல, அப்ப முழுசா நம்புங்க. ஏன் நம்ப மாட்டேறீங்க? முழுசா நம்பல, தெய்வம் கொடுத்துச்சுன்னு நம்புறோம். ஓகே, எனக்கு கொடுத்துட்டாரு, வர கொடுத்தாரு நம்புறோம். அப்போ அது முழுசா கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும்தான் நம்புங்களேன். இதே மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதும்பாங்க. நானும் 2.5 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்துட்டேன். எவ்வளவு புதன் இருந்ததோ அவ்வளவு வியாழன் இருந்தது, அவ்வளவு செவ்வாயும் இருந்தது. பட் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வரவே கிடையாது. 2.5 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தாலும் எங்கேயுமே எக்ஸ்ட்ரா புதன் வந்ததா சரித்திரமே இல்லை, கம்மியா வந்ததாவும் சரித்திரம் இல்லை. ஆனா நம்ம நம்புறோம். இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திச்சு யோசிக்கணும், பேசணும்ன்றதுக்காக தான் இது சொன்னது. ராமசாரை கூப்பிட்டது எதுக்குன்னா, சரி ஓகே அவரும் நிறைய மீம்ஸ் சொல்லுவாருன்றதுக்காக. இதெல்லாம் நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். டச் வுட்னு வேற சொல்லணுங்க. இது கூட இது மாதிரி ஏதோ சொன்னோம்னா டச் வுட் அப்படின்னு சொல்லணும். நீங்க வேற தும்பிடக்கூடாது தெரியுமா? ஆமா, தெரியுமா? அத வேற நம்ம நம்பி இது பண்ணுவோம். வள்ளுவர் பீரியட்ல இருந்து இருக்குது. வழுத்தினால் தும்பினாக அடித்தழுதால் யாரும் தும்பினீர் என்றேன். அடுத்தது தும்பு செருப்பு அழுதால் நுமருள்ள எம்மை மறைத்திரோ என்றேன். டச் வுட்னா என்ன சார்?
ஏதாவது ஒண்ணு சொன்னீங்க, நல்ல காரியம் சொன்னீங்கன்னா, சார் நான் பாஸ் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்ணு வச்சிருவீங்க. உடனே டச் வுட் அப்படின்னு ஒரு வுட் எங்கேயாவது போய் தொட்டுடணும், தொட்டுட்டா சரியாயிடும். நம்ம சொல்லிட்டே இல்ல இருக்கணும். இப்ப அப்படி இல்லைங்க சார், பாஸ் ஆனதெல்லாம் வந்து மாற போறது இல்ல. ஆ. ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம வேற மாதிரி, அது பாஸ் ஆனதுக்கெல்லாம் பண்றது இல்ல. அது நான் வரும், நீங்க போக போக நான் சொல்றேன். எனக்கு தெரியாது, அது நீங்களே சொல்லுங்க. ஆனா ஏதாவது ஒரு நல்ல காரியம் மாதிரி நடந்ததுன்னா டச் வுட்னு சொல்லுவாங்க கூடவே. இப்பயே சொல்லுங்க கல்யாணி மேடம், இப்பயே சொல்லுங்க. யோசிக்கணுமே. அதுதான் சார், யோசிக்கணுமே, யோசிச்சுட்டு வரேன். வேலம்மாள் மேடம் சொல்லுங்க, உங்களோட நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க மேடம். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போறான். இது பழமொழிதான். ஆனா இது இது எதனால எப்படி சொல்றாங்கன்றத சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில் வந்து முருங்கை மரத்துக்கு மட்டும் கம்பளி பூச்சி வரும். கம்பளி பூச்சி உங்க மேல பட்டுச்சுன்னா தாங்காது, அது ரொம்ப அரிக்கும், அது விடாம 24 hours அரிக்கும். அதனால பயந்து போய் என்ன சொன்னானுங்க, இந்த மாதிரி வேற ஒண்ணு சொல்லி வைக்காதரா அப்படின்னு காப்பாத்துனாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த மரத்துக்கும் கம்பளி பூச்சி வராது. இல்ல சார், அது இல்ல சார், வேற யாருக்குன்னா தெரியுமா? அதாவது முருங்கை மரம் வச்சோம்னாக்க அதுல அந்த முருங்கைக்காயில வந்து நிறைய எல்லாம் வாட் எவர் இட் இஸ் விட்டமின்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அவன் வந்து வயசான காலத்துல கூட தடி வச்சு ஊனி நடக்காம நல்லா ஹெல்தியா இருப்பான் அப்படிங்கறது தான் மீனிங். கரெக்ட்பா. அதுதான் சரியான கம்பு ஊண்டாம போவானா, அதுதான். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம வினய் தீதான் சார் வந்து நிறைய லிங்க் போட்டுனே வந்தாரு. சோ இப்ப அவருல ஒண்ணு பார்க்கும் போது அவர் சொன்னாரு, இது அதுதான் நான் யூஸ் பண்ணேன். முருங்கை மரம் ரொம்ப ஈஸியா உடைஞ்சிரும் கிளை. அப்படி ஏறினீங்கன்னா கிளை பட்டுன்னு உடைஞ்சிரும். அது உடையும். வளர்த்தியோ பொம்பளை வளர்த்தியோ பொண்ணு வளர்த்தியோன்னு சொல்லுவாங்க, வேகமா வளரும், சீக்கிரம் வளரும். நிறைய இருக்கு, முருங்கையை பத்தி நிறைய பழமொழி இருக்கு. அதான் அதுல இருக்கிறது எல்லாமே பயன்படுமா, நம்ம அதுல இருக்கிற பிசுனை கூட விட மாட்டாங்களாம் மனுஷாலு. அதனால அது எல்லாமே பயன்படுமா. அத ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால வயசான காலத்துல கொம்பு உணவே வேண்டாம் அவங்க அப்படின்றதால அவன் வெறுங்கையோட நடப்பான் அப்படின்றதுதான். அதுதான் அது காலப்போக்குல இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் மீம். ஆமா. மாலதி, நீங்க என்ன क्वेश्चन கேட்டீங்க சொல்லுங்க இன்னொரு தடவை. முருங்கைக்காய் பத்தி, முருங்கை மரத்தை பத்தி பேசுறோம். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவானா? ஆமா, போவான். ஓகே. இன்னொன்னு சொல்லுவாங்க, முருங்கை மரம் வந்து வீட்டுக்கு முன்னால நடணும், வேப்ப மரத்தை வீட்டுக்கு பின்னால நடணும்னு சொல்லுவாங்க. இல்ல, அது ஏன்னா முருங்கை மரம் முன்னால இருந்தாதான் யாராவது பறிச்சுக்கிட்டு திருடிட்டு போயிடுவாங்க, அது திருடாம இருப்பாங்க. வேப்ப மரத்துல ரொம்ப திருட மாட்டாங்க, இது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து வேப்ப மர காத்து வந்து அந்த டைரக்ஷனை பொறுத்து, நம்ம வீடு எந்த பக்கம் இருக்கோ அதை பொறுத்து கிழக்குல இருந்து மேற்கு வந்தா ரொம்ப நல்லது. அதாவது நல்லது இந்த சென்ஸ், நல்ல காத்து வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிள்லயும் சொல்லுவாங்க. தெரியும். வேப்ப மரம் எங்க வச்சாலும் எல்லாத்துக்கும் காத்து வந்தா நல்லது, எனக்கு மட்டும்தான் வரணும், இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்னா இது கொஞ்சம் போங்காட்டமா இருக்குது. அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ, டிராயிங் ரூம்ல வை, பெட்ரூம்ல வை, ஹால்ல வை, கிச்சன்ல வை. இன்னத்துக்காக நீ கொண்டாந்து வெளியில வைக்கிறேன்னு கேக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், பிடல் காஸ்ட்ரோன்னு கியூபால ஒரு பெரிய புரட்சியாளர், அப்புறமா அவர் ரொம்ப நாளுக்கு ஆண்டாரு, இப்பதான் இறந்து போனாரு. அவரு பிடல் காஸ்ட்ரோ வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. அவருக்கு ஒரு வாட்டி முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் கொடுத்தாங்க. அவ்வளோ ஆசையா அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கியூபால வச்சு அதுக்கு மொரிங்கா அப்படின்னு பேர் வச்சார். MORINGA, மொரிங்கா. கியூபா முழுக்க மொரிங்கா இருக்குது. இல்ல, ஆக்சுவலா நமக்கு ஒரு காலத்துல வந்து இந்த அம்ம நோய் அதிகமா இருந்தது. அப்ப பிரிட்டிஷ் பீப்புள் ஃபுல்லா சுத்தி வச்ச மரம் முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஜெம்ஸ் வந்து வராது அப்படின்றது. வேப்ப மரம் தானே சார் சொல்லுவாங்க. சரி, முருங்கை மரம், வேப்ப மரம் மாத்தி சொல்லிட்டேன். முருங்கை மரம் மாத்தி சொல்லிட்டேன், கரெக்டா சொன்னீங்க. இது வேப்ப மரம். யாருக்காவது இந்த சிக்கன் பாக்ஸ்ன்னு ஒண்ணு வந்ததுன்னா அது வெளியில கட்டுவாங்க. சிக்கன் பாக்ஸ் கியூர் பண்ணாது, உள்ள இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியப்படுத்து, அவ்வளவுதான் உதவுமே தவிர வேப்பல கியூரிங் இருக்குதுலாம் நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு ரீசன் என்ன தெரியுமா, அதுக்கான மருந்து குடுத்தீங்கன்னா அது கியூர் ஆகும். அதுக்கான போலியோ டிராப்ஸ் மத்ததெல்லாம் போட்டு அது என்ன தெரியுமா, அது அந்த இலையை தொட்டு பாருங்களேன், வெரி சாஃப்டா இருக்கும்.
அதனால அது ஒரு 10 இது அரிப்பா இருக்கும், ரொம்ப இச்சிங் இருக்கும். அதை வச்சு இப்படி 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 நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கையில கீறணும்னா புண்ணு பெருசாயிடும். ஸோ இதுல பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இல்ல அது அது மட்டும் இல்ல, வேப்பலோட கசப்பு மஞ்சளோட கலந்து போடும் போது நல்ல ஆன்டிபயோட்டிக். அது வந்து இயற்கையான ஆன்டிபயோட்டிக். ஆன்டிசெப்டிக். அதுதான் வேப்பல அடிக்கிறது இன்னொரு ரீசன் இன்னொன்னு வேப்பல அடிக்கிறது இல்ல சார், வேப்பல அடிக்கிறதுலாம் மீம்ஸ். ஒரு துணியை போட்டு மேல நிறைய அந்த வேப்பலை போட்டு இன்னொரு துணியை போட்டு படுக்க வச்சோம்னா அவங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மெத்தையில கூட அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஸோ அதுக்குதான் அந்த மாதிரி போடுறது. எவ்ரிடே மாத்தணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ் அந்த இலை ஒரு மாதிரி கொஞ்சம் ஓல்டு இதாயிடும். அதனால திரும்பவும் மாத்துவோம். என் பொண்ணுக்கு வந்தது, என் பையனுக்கு வந்தது, எனக்கு வந்தது, நாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டோம். அதனால நான் சொல்றேன் கடந்த 10 வருஷத்துக்குள்ள. வேலம்மாள் மேடம், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீம்ஸ்லாம். பழைய காலத்துல என்னெல்லாம்? பழைய காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு மனித மனதுல இருந்து கடத்தினதுதான். வந்து ஒரு மூட நம்பிக்கைகள், வந்து நம்ம சொல்லக்கூடிய சில முதுமொழிகள், பழமொழிகள், இதெல்லாம் மாறி 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 கடத்தப்பட்டுட்டே வரும்போதுதான் இப்போ நம்ம உணவை, அது மாதிரி உணவை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு மீம்ஸ் நிறைய வரும் அந்த காலத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப முருங்கையை சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, சீரகம் இல்லாத உணவு சிறக்காது அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு இந்த வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்கு தன்காயம் காக்க வெங்காயம் நல்லது, அப்படியெல்லாம் கூட நிறைய உணவை பற்றி நிறைய பழமொழிகளை நம்ம கடத்தி வந்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வம்பளந்தான் முக்குன்னு ஊர்கள்ல நிறைய அந்த முக்குகள்ல வந்து ஆண்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் வந்து ஒவ்வொரு வீட்டு முற்றத்துல உட்காந்து பேசுவாங்க. இந்த காலத்துலதான் அது கிடையாதே தவிர அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 4-5 வீட்டு பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டு முற்றத்துல உட்கார்ந்துருவாங்க. அப்படி முற்றத்துல உட்கார்ந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரியான உருவாக்கங்கள் நிறைய இருக்கும். நிறைய இந்த கதை சொல்லிகள்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த கதை சொல்லிகள்ல அந்த கதைகளை பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த நிலால பாட்டி காலை நீட்டி வடை சுட்ட கதையெல்லாம் அங்க வந்ததுதான். அப்படி வந்து 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 அவங்க வந்து பல கதைகளை உருவாக்குனாங்க. அந்த கதைகளுக்கு ஊடாலே பாத்தீங்கன்னா நகைச்சுவையோடு இன்னைக்கு மீம்ஸ் போடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பேசப்பட்டிருக்கு, நிறைய பேசுவாங்க. நல்ல ஒரு அதே மாதிரி வம்பளந்தா முக்குல இருக்கக்கூடிய ஆண்கள், கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ், அந்த வம்பளந்தா முக்குல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அவங்க வந்து ப்ளீஸ் கோ தேர் அண்ட் டாக் மோர் ப்ளீஸ். அது பிரின்சிபாலுக்கு பயப்படுறதெல்லாம் வேற இடம். அவங்க 2 குட்டீஸ், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரியான உணர்வு கடத்தல்கள் தான் எல்லாமே மனித மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சில விடயங்கள். அந்த ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த மாதிரி மீம்ஸா வெளியில வருது. அது இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு மீம்ஸ்ல நிறைய மாட்டுனவங்க யாருன்னா சினிமா நடிகர்கள் நடிகைகள் தான். அவங்கதான் மீம்ஸுக்கு அடிப்படையா வந்தாங்க. அரசியல்வாதிகள் 2 பேரும் தான் இன்னைக்கு மீம்ஸுக்கு ரொம்ப அடிப்படையா வந்தாங்க. இன்னொன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பெண்களை பத்தி நிறைய அந்த காலத்துல இருந்தே அடிக்கடி மீம்ஸ் நம்ம சாரே போடுவாங்க. நம்ம ராம் சாரே பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்மளை பத்தி போட்டு இருப்பாரு. நேத்தைக்கே முந்தா நாளா கூட பார்த்தேன், ஒன்ன போட்டிருந்தாரு, பெண்கள் எல்லாம் ராணிகள், ஆண்கள் எல்லாம் அப்ராணி. அது கூட மீம்ஸ் தானே, ஆண்கள் அப்ராணி அப்படின்னு கூட போட்டிருந்தாரு பாருங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களை அடிப்படையாக கொண்டு நிறைய வந்து மீம்ஸ் வரும். எப்ப பார்த்தாலும் அந்தந்த ஒரு அது மாதிரி சீசனல் மீம்ஸ் அந்த காலத்துல நிறைய வரும், வெளிவரும். இப்ப வந்து அதுக்குன்னு ஒரு பெயர் கொடுத்து அது மாதிரிலாம் பண்றோம். அந்த காலத்துல அது மாதிரி மீம்ஸ் நம்ம பெயர் கொடுக்கலையே தவிர எல்லா காலகட்டத்திலயும் இது வந்து பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வரும். அந்த முதல் சம்பளம் வாங்குற முதல் தேதின்னு வைங்களேன், அந்த காலகட்டத்துல அந்த சம்பளங்களை பற்றி நிறைய மீம்ஸ் வரும். அப்புறம் அது பெண்கள் வந்து எப்பவுமே இருப்பாங்க. அது வந்து அவங்க மருத்துவருக்குனாலும் பெண்கள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில் எடுத்தாலும் பெண் வந்து எப்பவுமே மீம்ஸுக்கு ஒரு அவ உண்மையிலே நீங்க சொன்ன ராணியா தான் இருந்திருக்கிறா. அந்த ராணிகளை அடிப்படையா வச்சுதான் நிறைய மீம்ஸ் போட்டுட்டே வைப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வடிவேல் மட்டும் இல்ல, நம்முடைய நடிகர் செந்தில்,
அதுக்கப்புறம் நாகேஷ் எல்லாம் கூட நம்ம மீம்ஸ்ல நிறைய எடுக்கல, அந்த காலத்து நடிகர்களை ரொம்ப எடுக்கல. இன்னைக்கு வந்து கவுண்டமணியும் செந்திலும் பேசுறது எல்லாமே நிறைய பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட மீம்ஸ் மாதிரியே தான் அவங்க திரைப்படத்திலயும் அது மாதிரிதான் இருக்கும் அவங்க பேசுறது. அதனால அதை அவ்வளவு எடுத்து இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை உள்ள புகுத்தி அதை மீம்ஸாக நம்ம உருவாக்கி இருக்கிறோம் நிறைய. அது மாதிரி அரசியல், இன்னைக்கு அரசியல்ல வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து அது மோடிஜியா இருந்தாலும் யாரும் கவலைப்படல, அல்லது நம்ம இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த பேனா வைக்கணும்னு சொல்லும் போது கூட அந்த பேனாவை பத்தி அவ்வளவு மீம்ஸ் வந்தது, நீங்க பார்த்திருப்பீங்க. கலைஞருக்கு பேனா வைக்கணும்னு சொல்லும் போது நமக்கு அதெல்லாம் சில வருத்தங்களை கொடுத்தது. அவர் வந்து சிறந்த எழுத்தாளர். அப்ப அந்த எழுத்தாளருக்காக ஏதோ செய்ய போறாங்க, அது சரி தவறுங்கிறது வேற. ஆனா அதை கேலி பண்ணி நிறைய மீம்ஸ் வெளிவந்ததை பாக்குறோம். ஒருத்தன் சொல்லியிருப்பான், இந்த பேனாவை இவ்வளவு உயரத்துக்கு வைக்கிறீங்க, தயவு செய்து அதுல இங்கு விடுற கான்ட்ராக்டா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டுதான் ஒருத்தர் அந்த காலகட்டத்துல வந்த ஒரு ஜோக் அது. இத சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா உங்க பாட்டி சொல்லி, உங்க பாட்டி கிட்ட இருந்து உங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து, நீங்க உங்க பேத்திக்கு பொண்ணுங்களுக்கு சொல்லி உங்க பேத்திக்கு போனது எந்த விஷயம் சொல்றீங்க? அப்படி உங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள், அது உங்க அம்மா கிட்ட வந்திருக்கும், அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கும், நீங்க பொண்ணுக்கு சொல்லியிருப்பீங்க, பொண்ணுகிட்ட இருந்து அடுத்து பேத்திக்கு போயிருக்கலாம். அது மாதிரி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த நம்பிக்கைகள் தான். நம்முடைய நம்பிக்கைகள் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. பாட்டி வந்து நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இருட்டின பிறகு வந்து பாட்டி ரொம்ப சொல்லுவாங்க, காசு கொடுக்க கூடாதுமாங்க யாருக்குமே. வந்து இருட்டின பிறகு காசு கொடுக்க கூடாது அப்படின்னு எங்க அம்மாவுக்கு நிச்சயமா சொல்ல. அது எங்க அம்மாவுக்கு அவங்க சொன்னாங்களோ என்னவோ, எங்களுக்கே சொல்லியிருக்காங்க எங்க பாட்டி எங்களுக்கே சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருட்டுனா கொடுக்க கூடாதுன்னு. ஆனா எனக்கு என்ன நேர்ந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா வந்து நம்ம ராமு சார் மாதிரி பயங்கர பகுத்தறிவாதி. அந்த காலத்திலேயே வந்து அவங்க வந்து அந்த மாதிரி இருந்தனால வேணும்னே என்ன செய்வாங்கன்னா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் எங்க வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க, அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அதுல எங்க பாட்டி அப்படி துடிச்சு போவாங்க. எங்க பாட்டி ரொம்ப வந்து அதுல மன வருத்தப்படுவாங்க. அப்ப வந்து எங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, ஏன் உன் மாப்பிள்ள வந்து இப்படி, எங்க அம்மாவோட அம்மாவை நான் சொல்றேன், எங்க அப்பாவோட அம்மாவோட எங்க அம்மாவோட அம்மா தான் எங்களோட இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன் உன் மாப்பிள்ள வந்து இப்படி, எங்க ஊர்ல அப்படி கொலைக்கல சொல்லுவாங்க, உன் மாப்பிள்ள இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் லட்சுமி வீட்டை விட்டே போயிருவாளே அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன, அது வந்து எங்க அப்படி சொல்லி எங்க மைனஸ்லயுமே அது கொஞ்சம் பதிஞ்சிருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் அப்பா ஏன் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனா எங்க அம்மாவும் அப்பாவுக்கு ஏத்த மாதிரி இருந்தனால எங்க வீட்டுல அந்த பிரச்சனை வரல. ஆனா நான் வந்து இப்ப வந்து என் பிள்ளைங்கள்ட்ட இது மாதிரி எல்லாம் சொன்னா அவங்க கேட்கறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. அவங்க ரொம்ப பகுத்தறிவா இருக்காங்க. என்னமா சொல்றீங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காசு எல்லாம் கொடு. நான் என்ன சொல்லுவேன், நான் சொன்ன மாதிரி சொன்னது இல்லை அவங்கள்ட்ட. பாட்டி இப்படி சொல்லுவாங்க, நான் சொல்லி இருக்கிறேன், பாட்டி இப்படி சொல்லுவாங்கடா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா யாருக்கும் கொடுக்க கூடாதும்பாங்க, பால் கொடுக்க கூடாதும்பாங்க. எங்க வீட்டுல பசுமாடு நம்ப மாட்டீங்க, எங்க பாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பசு வச்சிருந்தாங்க. அவங்க அது ஒரு ஹாபியா வச்சிருந்தாங்க. அதனால அவங்க யாருக்குமே அந்த என்னன்னா ஒரே ஒரு பால் கொடுப்பாங்க, பிள்ளை பால்னு ஒரு செம்புல நிறைய ஊத்தி வச்சிருப்பாங்க. யார் வந்து கேட்டாலும் ஃப்ரீயா கொடுப்பாங்க அந்த பிள்ளை பால்னு. அது மட்டும்தான் இரவு 6 மணிக்கு மேல கொடுக்கப்படும். மத்த யாருக்கும் பால் வியாபாரத்துக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்தது. அதையும் எங்கள்கிட்ட கொஞ்சம் கடத்தி இருக்காங்க, பால் கொடுக்க கூடாதும்பாங்க. முக்கியமா இந்த வெள்ளி செவ்வாய் காசு கொடுக்க கூடாது. ஆனா இப்ப என் பிள்ளைங்க எல்லாம் அதை கேட்க தயாராவே இல்லை. ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க, என்னமா சொல்றீங்க, நம்ம கடைக்கு போய் அப்ப கடைக்காரன்ட்ட கொடுக்கலாமா அப்படின்னு என்ன கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன், கடைக்காரன்ட்டா நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு தானமா கொடுக்குறோம், அதனால பாட்டி நம்ம விட்ட யாராவது கடன் கேட்டு வந்தா வெள்ளி செவ்வாய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லி, அதுக்கு நான் பகுத்தறிவா நிறைய விஷயம் சொன்னாதான் அதை நம்புவாங்களே தவிர அது மாதிரி. ஏன்னா இன்னும் நிறைய எங்க பாட்டி இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் எங்கள்கிட்ட புகுத்த பார்த்திருக்காங்க. என்னுடைய அப்பா அப்படி இருந்தனால நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட புகுந்ததில்லை. அது வந்து பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதனால நானும் என் குழந்தை, நானும் என் கணவர் இருந்த இடம் முழுக்க ஒரு கிராமம், என் கணவர் வளர்ந்தது. ஆனா அவங்களும் அதுல என்னன்னா, எங்க மாமியாருக்கு அந்த நம்பிக்கைகள் நிறைய உண்டு. ஆனா எங்கிட்ட எதுவும் நடக்காதுன்னு பாவம் எங்கிட்ட பாவம் சொன்னதே கிடையாது. இவ சொன்னாலும் கேட்க மாட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்ல வேணும்னே கொடுத்துருவா அப்படின்னா. அது மாதிரி பழைய துணியை வந்து, அது எங்க பாட்டி சொன்னதை நான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறேன் சார். பழைய துணியை, பயன்படுத்தின துணியை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பழைய துணிங்கும் போது என்னன்னா, அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு அறிவியல் பூர்வமா ஒரு நம்பிக்கை நான் உருவாக்கிக்கிட்டேன். நம்ம பயன்படுத்தினதுல
நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்ல நமக்கு இருந்த ஏதாவது ஒண்ணு பிறருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கொடுக்கறது தவறுதான் அப்படின்னு எப்பவுமே யாருக்கு எது கொடுத்தாலும் புதுசுதான் வாங்கி கொடுப்பேனா, பழசு நம்ம கொடுக்கறது இல்ல. அதை என் குழந்தைகள்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன், யாருக்குமே பழசு கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்ப அது மாதிரி சில நம்பிக்கைகள் தான் எங்க தொடர்ந்து வந்திருக்குது. நிறைய நம்பிக்கைகள் காலகட்டத்தில் அது மாறி மாறி நம்ம பகுத்தறிவா கூட நினைக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் ஐயா. நன்றி. நன்றி மேடம். ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு விஷயம் சார், அது சொல்லிடுறேன். நீங்க சொன்னதுல இருந்து பால்னு சொன்னதுனால ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. கழுதைப்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அது ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. குழந்தை பிறந்ததுன்னா கழுதைப்பால் கொடுத்துடணும் அப்படின்றது வழக்கமாச்சு. பட் இன்னைக்கு செய்யறது இல்ல. இன்னைக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. இல்லைன்னா கழுதைங்க இல்ல, அது முக்கியமான விஷயம். கழுதைங்க இல்ல, அதனால நம்ம ஆளுங்க வேற வழி இல்லாத விட்டு என்னன்னா தொண்டை நல்ல இதாகும் சொல், கிளியர் ஆகுமா அந்த கழுதைப்பால் குடிச்சா தொண்டை கிளியரா இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் கழுதைப்பால் குடிக்காதையும் குழந்தைங்களுக்கு தொண்டை நல்லா தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, எல்லாரும் நம்பிக்கை. ஆமா, அதுதான் அது மாதிரி ஒரு செய்திகள் நம்ம கடத்தி இருக்கோம் அப்படின்றது தான். ராமசார் வாங்க. பெண்கள் கல்யாணத்துக்கு முந்தின நாள் மருதாணி விழா அப்படின்னு வச்சு எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு அது காலையில இருந்து மெஹந்தி செரிமனி அப்படின்னு பண்ணுவாங்க. அது அவங்க மருதாணி போடுறது நோக்கமே கிடையாது. மருதாணி போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏற்கனவே பொம்பளைங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கன்றது தனி கதை, அப்புறமா அதை வச்சுக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மருதாணியை போட்டு மருதாணி போட்டா வாயை அடக்க முடியாது இல்ல, வாய் திறந்தானே இருக்குது, கைதானே மாட்டிச்சு. அதனால ஊர்ல இருக்கிற அவ்வளவு பொம்பளை பத்தியும் கதை பேசுறதுக்கு மணிக்கணக்குல உங்களுக்கு ஹவர்ஸ் டுகெதர் கிடைக்குது. உங்களுக்கு 8 hour கிடைக்குது. உங்களுக்கு மருதாணி காலைல வச்சாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும், இல்லை சாயங்காலம் வச்சாங்கன்னா ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு ஹவர்ஸ் டுகெதர் கிடைக்கிறதுனால ஊர்வம் பழக்கிறதுக்காக தான் அந்த மருதாணி போடுறாங்களே தவிர வெறுமனை ஊர்வம் பழக்கலான்னு வரமாட்டாங்க. கலந்துரையாடல் போட்டு பாருங்களேன், ஒரு லேடி வராது, மருதாணி எல்லாம் வந்துடும். பக்கத்து வீடு, எதிர் வீடு, அங்க இங்க மூளை வீடு, கோடியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்களா. நம்ம இஷ்டமா ஆரம்பிச்சு விட்டோம்னா போயினே இருக்கோம். அது கதை தனியா. சார் ஒரே ஒரு விஷயம் மன்னிக்கணும் குறிக்கிறதுக்கு, அதாவது இந்த மெகந்தி போடுறது அததான் சொல்றாங்க, அது நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது சார். இன்னைக்கு புதுசா அங்க இருந்து வந்திருக்கே தவிர நம்ம ஊர்ல மருதாணி ஃபங்க்ஷன் எல்லாம் கிடையாது. நம்ம தமிழ் பெண்கள் வாயெல்லாம் அப்படியெல்லாம் பம்பு பேச மாட்டோம். நான் கத்தியோ இல்ல பின்னோ இந்த மாதிரி குண்டூசி ஏதோ கேட்டா பல நேரங்களில் நான் பார்த்திருக்கேன். சில மக்கள் தரையில வச்சிருவாங்க, இல்ல டேபிள்ல வச்சிருவாங்க, எடுத்துக்கோ கையில கொடுக்காத அப்படின்வாங்க. அது ஒண்ணு. அப்புறம் எல்ஐசில என் கூடவே 2 பேர் வேலை பார்த்தாங்க. டேனியல்னு ஒரு ஆளு, நரசிம்மராவ்னு ஒரு ஆளு. 3 பேருமா சேர்ந்து கிளைம் பேமெண்ட்ஸ். நாங்க இந்த பானா போட்ட மாதிரி இருப்போம். எனக்கு ரைட் சைட்ல அவர் இப்படி பார்த்த மாதிரி டேனியல் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவர் ஆரம்பிச்சு ஃபைல எங்கையில கொடுப்பாரு. செகண்ட் ஒர்க்கை நான் முடிச்சு இந்த பக்கம் நரசிம்மராவ் கையில கொடுப்பேன். அவர் இப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. 3 பேரும் பானாவா இப்படி உட்காந்துருப்போம். அவங்க 2 பேரும் இப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, நான் இப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன். டேனி எங்கையில கொடுத்தாருன்னா நான் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இப்படி கொடுத்தேன்னா ராவு லெஃப்ட் கையில கொடுக்காத ராமன்னா, டே மவனை நீ லெஃப்ட்ல உட்காந்துக்கிற, ஓணும்னா நீ ரைட்ல வாங்கிக்கோ, நான் இப்படித்தான் கொடுக்க முடியும், உனக்காக நான் திரும்பி எல்லாம் ரைட்ல கொடுக்கல போனேன். ஆபீஸ்ல இந்த மாதிரி 6 வருஷம் சண்டை போட்டுக்கிறோம். பக்கத்து சீட்ல உட்காந்து பேமெண்ட் நல்லா போட்டுருவோம், தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த சண்டை போட்டுனே தான் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறமா காசு கொடுக்குற போது நீங்க சொன்ன மாதிரியே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறமா நிலைக்கு இந்த பக்கம் நான் இருந்து கொடுத்தேன்னா நீங்க இப்படி வாங்க சார்ன்னு வாங்க, இல்லைன்னா அவங்க இப்படி உள்ள வருவாங்க. யோ எல்லாம் ஊடி எல்லாம் இதே காசு, இஷ்டம்னா வாங்கிக்கலன்னா போயா. அதுக்கப்புறமா எங்க தாத்தா ஐயான்னு சொல்லுவோம். எங்க தாத்தா 1900ல பிறந்தவங்க, 1920ல இருந்து 1915 வச்சுக்கோங்களேன். அந்த 50-60 வரைக்கும் காலகட்டத்துல அவர் ஊர்ல கிராமத்துல அங்க இந்த SC/ST MBC BC இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் இந்த கள்ளர்கள் பள்ளம் பறையன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்து வழக்கம், இப்ப சொல்றது இல்ல, தவறா நினைக்க கூடாது. இந்த பள்ளம் பறையன் எல்லாம் கூட்டியாந்து நடு வீட்டுல, இந்த செட்டி வீடு தெரியும் இல்லையா அவங்களுக்கு, காரைக்குடி வீடு, நடுவீடுன்னு சொன்னோம்னா அவன் 4 இடம் தாண்டி உள்ளுக்குள்ள வரணும். நடு வீட்டுல வச்சு பள்ளம் பறையனுக்கு சோறு போடுவார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஊருக்குள்ள சண்டை போடுவானே தவிர நேர்ல எங்க ஐயாவை ஒரு பையன் கேட்க மாட்டான், துணிச்சல் கிடையாது. இவங்க அப்படித்தான்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கூட்டியாந்து நடுவீட்டுல வச்சு சாப்பாடு போடுவாங்க எங்க தாத்தா. ஊர்ல அத்தனையும் காசி பேசுவானுங்க, திட்டுவானுங்க, நேர்ல ஒரு ஆள் கேட்க மாட்டாங்க. சரியா? இப்ப லேட்லி பெண்கள் தாலி கூட போடுவதில்லை அப்படின்னு நான் பரவலாக பார்க்கிறேன். பல பெண்கள் கணவனை ரொம்ப ஈஸியா வாடா போடா கூப்பிடுறாங்க.
நீ தான் சொல்றாங்க. இந்த நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, தாலி கட்டுறதும் கிடையாது, என்னத்துக்கு தண்டத்துக்கு வேணாம், வேஸ்ட்டு, பிளஸ் அது எவனா பிடிங்கி போனாலும் போயிடுவான். அதனால பல பெண்கள் இப்போ இந்த ஐடி செக்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமா லேட்லி ஐ நோட்டீஸ் லேடிஸ் டோன்ட் வேர் தாலி அட் ஆல். மற்றவங்க வாங்க சார். நான் ஒண்ணு நம்ம வேலம்மாள் கிட்ட கேட்கணும். வேலம்மாள், நீங்க இப்ப வந்து சொன்னீங்கல்ல, துணியை வந்து பழசு கொடுக்க மாட்டீங்க, புதுசு கொடுங்க, நம்மளும் கொடுக்குறோம், தீபாவளிக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம், ஓகே. பழையதை என்ன பண்ணுவீங்க? இது புதுசா இருக்கு, பழசு பழசு மேடம். பழையது வந்து இப்ப நம்ம நைட்டி, பாவாடை இதெல்லாம் நம்ம வீட்டை துடைக்கிறது அது மாதிரி பயன்படுத்துறது உண்டு. இப்ப சாரி கிடையாது, விக்க மாட்டேன் மேடம். விலைக்கு விலைக்கெல்லாம் போடுறது இல்ல. நிறைய துணி அதனால அடைஞ்சு இருக்குது. விக்கிறது இல்ல வேலம்மாள். இப்ப நம்ம சாரீஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தது காட்டன், நீங்க சொல்ற மாதிரி துடைக்க போடலாம், எல்லாம் பண்ணலாம். இப்ப வர்றது அதெல்லாம் வந்து யூ கான்ட் யூஸ் இட் ஃபார் தட். ஈவன் இப்ப வந்து ஒரு டிஷர்ட், ஒரு டாப் அந்த மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் சில்கியா இருந்தா இட் கான் பி யூஸ்ட் ஃபார் இந்த இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நீங்க அந்த துணிகளை என்ன பண்றீங்க? நம்ம அண்டர்வியர்ஸ் எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நிறைய அடிக்கடி வீட்டுலதான் அது சும்மாதான் இருக்குது. ஈவன் எங்களுடைய வந்து இப்போ ஃப்ளட் ரிலீஃபுக்காக கேட்டாங்க. இப்ப நான் வந்து நம்ம வாங்கி வச்சதுல யூஸ் பண்ணாத துணி எல்லாமே வந்து ஒரு அகதிகள் முகாம் இருக்குன்னு சொன்னாங்க, அது ஒரு லாட் அனுப்பிச்சு விட்டோம். ஃப்ளட் ரிலீஃப்னு கேட்கும் போது இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் தப்பு கிடையாது. அது நீங்க கொடுத்தத நான் தப்புன்னே சொல்லல. எங்க பாட்டி அப்படி சொன்னத சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த அதுக்காக கேட்டாங்க. இல்ல எனக்கும் தெரிஞ்சுக்கணும். கொடுக்கறதெல்லாம் தப்பு கிடையாது. இப்ப நல்ல எதுக்காக பாட்டி சொன்னது அது ஒரு காரணம்னா கூட, இன்னொரு காரணம் என்னன்னா நம்ம கிழிஞ்சது அது மாதிரி எல்லாம் கொடுத்துருவோம் பாத்தீங்களா? அப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சம் குட் கண்டிஷன்ல இருக்கிறது நல்ல துணி தான் கொடுப்போம். அது நம்ம வந்து அவுட்க்ரோ ஆயிடுறோம், நிறைய அவுட்க்ரோ, நம்மளுக்கு அது வந்து பத்தாத போயிருது. உண்மையிலே பாத்தீங்கன்னா இப்ப எங்க பாப்பா வீட்லயும் பாருங்கன்னா கட்டுக்கட்டா துணியாதான் இருக்கும் எங்க வீட்டுல. ஏன்னா துணி நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம் பாத்தீங்களா, துணியாதான் இருக்கும். இப்போ பொங்கல் நேரத்துல, தீபாவளி நேரத்துல, எங்களுக்கு கொலு நேரத்துல எல்லாம் தான் நிறைய புதுசு வாங்கி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் எங்க வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் புதுசு. அது வேறப்பா. ஆனா இப்ப சொல்றேன், இந்த பழசு வந்து அவங்க உள்ளத்துக்குள்ள கூட நினைச்சிருக்கலாம், அம்மா இவ்வளவு சாரி வச்சிருக்காங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கூட எங்க வேலைக்காரங்க எல்லாம் கூட நினைச்சிருக்கலாம், வேலை செய்யறவங்க. ஆனா நம்ம கொடுத்தது இல்ல. அது அந்த அந்த ஒன்னே எங்க பாட்டி சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன். அதுக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அதை என்ன பண்ணுவீங்கன்னு தெரியணும். என்ன பண்ணுவேன்னு எனக்கு இருக்கு மேடம். இப்ப என்னுடைய 30 இயர்ஸ் சாரீஸ் எல்லாம் கூட இருக்கு, வச்சிருக்கிறேன். ஒருவேளை குப்பையில போடலாம், என்னுடைய குழந்தைகள் அதை குப்பையில போட. இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றதுதான் என்னோட வேலை. கடந்த 30-40 ஆண்டுகளாக எல்லா ஹோட்டல்லையும் தங்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டுல நான் போகாத டிஸ்ட்ரிக்டே கிடையாது. கேரளா முழுக்க சுத்தி இருக்கிறேன். எல்லா ஹோட்டல்லையும் போத்திக்கிற போர்வையும் சரி, படுத்திருக்கிற பெட் விரிப்பும் சரி, தலகாணி உரையும் சரி, குளிக்கிறதுக்கு கொடுக்குற டவலும் சரி, அங்க காலில் கீழே போடுற டவலும் சரி, எல்லாரும் யாரோ பயன்படுத்தியதுதான். எல்லா ஹோட்டல்லையுமே படுத்திருக்கிறேன், பயன்படுத்தி இருக்கிறேன். அதனால யூஸ்டுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா பெரிய ஸ்டார் ஹோட்டல் எடுத்தீங்கன்னா நீங்க கால் மிதிக்கிறதுக்கு வைக்கிற டவலும், நீங்க முகம் துடைக்கிறதுக்கு வைக்கிற டவலையும் ஒன்றாம் போட்டு வாஷ் பண்றான். நீங்க முகத்தை யூஸ் பண்ணத காலில் போடுவீங்க, காலில் தைச்சதை முகத்துல போடுவீங்க, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம வீட்டுல வேணா மாத்திக்குவோம், இது கால் மிதின்னு தனி, அது முகத்துக்குன்னு தனி டர்க்கி டவல்னு. அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லா டவலும் ஒரே டவல் தான். சார் இப்ப ஃளைட்ல ஏறி அந்த சீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிச்சு போன அடுத்த நிமிஷம் அடுத்த லாட்ட வண்டியில ஏத்துறாங்க ஃபிளைட்ல. திரும்ப நம்ம போய் உட்கார்ந்துதான் ஆகணும். சரி, ஃபிளைட் ஆகட்டும், சினிமா தியேட்டர் ஆகட்டும், எனிவே. ஆக்சுவலா வந்து பழைய ட்ரெஸ் வந்து இப்போ வேலைமால் சொன்ன மாதிரி எதனால இன்ஃபெக்ஷன் இருக்கும் கொள்றோம் அப்படின்றது ஒரு பார்வையா இருந்தாலும், நல்லா சோடா போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அழகா இது பண்ணிட்டு நல்லா இருக்கிற சாரிங்க நம்ம ஒரு முறை 2 முறை தான் ஒரு சிலர் கட்டியிருப்பாங்க. 10 வருஷம் சும்மா இருக்கும். இன்னும் 10 வருஷம் இருந்துன்னா பஞ்சு பஞ்சா வந்துடும். அது பஞ்சு பஞ்சா வர்றதுக்கு முன்னாடி யாருக்கிட்டனா எடுத்து கொடுத்தோம்னா இல்ல, மெயினா வந்து இப்ப குழந்தைங்க ட்ரெஸ் இருக்கு சார், நல்லது நம்ம ஒரு நல்லதுன்னு சொல்லி ஒரு 20-30 ட்ரெஸ் இருக்கும், அவங்க வளர்ந்துருவாங்க. நீங்க அந்த ட்ரெஸ் நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம வெளியே கொடுத்தாதானே.
இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி தான், வேலம்மாள் மேடம், நீங்க குடுக்கலாம் தாராளமா, நல்லா கிளீன் பண்ணி பழசு இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி ஒரு பேச்சு எனக்கு ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கு, கட்டாயம் கொடுத்துறேன். கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை. வாங்க சொல்லுங்க சார். 20,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி மே மாசத்துல அதை கட்டிவிட்டு துவைச்சா அதுக்கு துவைக்க வராதுன்னுட்டு அப்படியே வேர்வையோட மடிச்சு உள்ள தூக்கி வச்சுட்டு 10 தடவை ஊத்துறாங்க. அதுக்கு 20,000 ரூபாய். ஒரு வாட்டி கொடுத்துறதுக்கு 2,000 ரூபாய். நான் 500 ரூபாய்க்கு பேண்ட் வாங்கினா வருஷம் பூரா கொடுத்துறேன் சார். கல்யாணத்துக்கு வாங்குற புடவை ஒரு முறை தான் கட்டுறாங்க, பெரிய கட்டுறது இல்ல. என் மருமகளுக்கு வாங்கின புடவை ஒரு பக்கம் இருக்குதுன்னா, கவுன் ஒரு பக்கம் 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா ஒரு முறை தான் போட்டா. அப்படியேதான் இருக்குது. சொல்லக்கூடாதுலாம் கிடையாது, வேற வழி கிடையாது. 1000 ரூபாய்க்கு வாங்கின பேண்ட் நான் 4 வருஷம் போடுறேன், 10 வருஷம் போடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் அதான் எடுத்து கொடுத்துறதுக்கு மனசு இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தான் நான் சொல்ல வரேன். நம்ம விடத்திருத்து சார் வாங்க. ஆமா, நான் இன்றைக்கு ஒண்ணு படிச்சேன், 4 பாக்ஸ் ரூல் அப்படின்னு சொல்றாரு. 4 பாக்ஸா, ஒண்ணுல ட்ராஷ் அப்படிங்கிறாரு. எதையெல்லாம் தூக்கி போடணும் அப்படிங்கறதா நிறைய நம்ம தூக்கி போடாம இருக்கு. நம்ம வீட்டுல போய் பாருங்களேன், டூத் பிரஷ் இருக்கு, ஒரு பூம் ஸ்டிக் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இந்த ட்ராஷ்ங்கிறத நம்ம பயன்படுத்த வாங்க வாங்க ஒண்ணு வரவேற்று இருக்காங்க. ஒண்ணு ட்ராஷா, ரெண்டாவது டொனேட்னு ஒரு இடம் வைக்க சொல்றேன், ஒரு பாக்ஸ். அதுல ஏது ஒரு நல்ல ஓரளவு நடுத்தரமா இருக்கிறதுலே கழிச்சதெல்லாம் கொடுக்காம அழிக்கிறத அழிச்சிட சொல்றான். டொனேட் பாக்ஸ்ல இது மாதிரி கொடுக்க சொல்லி நான் ஒருத்தருக்கு எழுதுனேன். அவரு ஏதாவது நீங்க அனுப்ப வேண்டாம், அது கடுவெளின்னு சொல்லி தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்க ஆசிரமம், அது அவங்க நீங்க அங்கேயே கொடுங்கன்னு ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சாரு. நான் இங்க கேட்டேன், அவங்க எல்லா நாட்கள்லயும் புது துணியா இங்க வந்துருது, உங்களோட பழைய துணியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இங்க ஒரு அனாத ஆசிரமத்துல சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த டொனேட் இதுல இருக்கிறதுல எங்க வாட்ச்மேன் இருந்தாரு, அவர்கிட்ட நல்ல ஷர்ட் நம்ம எங்க போடுறோம், அதுவே இந்த கொரோனா வந்துட்டு பேண்ட பத்தி நண்பர் சொன்னாரு, பேண்டே போடல, இப்ப கீழே கையிலோட தான் உட்காந்துருக்கேன். எல்லாம் பேண்டுங்கிறத வெளியில எங்கேயாவது போடுறதான் போடுறான். அது அந்த மாதிரி நிறைய தான் வாட்ச்மேன் அவங்ககிட்ட கொடுத்தேன். அவர் ரொம்ப இதை வாங்கிட்டு போனாரு, எங்க பயன்படுத்தினாருன்னு தெரியல. அதே மாதிரி சர்வெண்ட் மெய்டிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி டொனேட்னு ஒரு பாக்ஸ் சொல்றாங்க. அடுத்த ஒரு பாக்ஸ் அக்கேஷனல் யூசஸ் அப்படின்னு ஒண்ணு, அது இந்த விண்டர் கிளாத் அதுகளை எல்லாம் ஒரு இடத்துல வைக்க சொல்றாங்க, ஆர்கனைஸ் பண்ண சொல்றாங்க. 4வது ரெகுலர் யூஸ், அதை ஒழுங்கா வச்சு வைங்க. ஒவ்வொன்னையும் போட்டு அமுக்கி எல்லாம் வைக்கிறாங்க. நான் நிறைய வீடுகள்ல பாக்குறேன், துணியெல்லாம் அமுக்கி இருக்கு, அதெல்லாம் அழகா மடிச்சு அழகா இருந்தா அது ஒரு நல்ல. இதுக்கு என்ன அவங்க சப்ஜெக்ட் இங்க வந்து பேசின சுனந்தா ரவி பேசின இது டீக்ளட்டர் அப்படிங்கிற தலைப்பு. அப்ப பிசிக்கலாவும் மென்டலாவும் டீக்ளட்டர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம டேபிள் எப்படி வச்சிருக்கோமோ, நான்லாம் அலுவலகங்கள்ல முதல்ல டேபிள்ல தான் இவரோட உட்கார்ந்தா சொல்றது, இந்த டேபிளை எப்படி வச்சிருக்கோமோ அப்படித்தான் நம்ம மைண்ட் இருக்குமா. ஒர்க்கிங் ஸ்பேஸ் வேணுங்கிறாங்க. அந்த டேபிள்ல எல்லாத்தையும் அடிக்கடிக்கு வச்சிருப்பான், ஃபைலா வச்சிருப்பான். வேண்டாததெல்லாம் எங்க பிரான்ச் மேனேஜர் ரூமுக்கு நாங்க எல்லாம் போனா விசிட் வர போது வேண்டாதெல்லாம் வைக்கிறதுக்கு பிரான்ச் மேனேஜர் ரூம் தான். எல்லாத்தையும் பழைய கம்ப்யூட்டரு போனது வந்தது அம்புடைய அடைச்சு வச்சிருப்பாங்க. நான் முக்கியமா சொல்றது இதையெல்லாம் அகற்றிருங்க இங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இந்த டீக்ளட்டர், அதே மாதிரி மனசுல என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க. அந்த டீக்ளட்டர் அதுல பண்ண சொல்றாங்க. மனசுல ட்ராஷ், இந்த அகங்காரம், இந்த ஆங்கிரினஸ் இதெல்லாம் கொண்டாந்து போட்டுக்கிற அது நாருது. அவங்க சொல்றாங்க உடலு நிறைய தண்ணி சாப்பிட்டோம் அது வெளியேற்றும், நிறைய சாப்பாடை சாப்பிட்டோம் அது வெளியேற்றுது. இந்த மனசுல பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க.
வாங்க வாங்க, இதை மட்டும் நான் முடிச்சிடறேன், நீங்க வாங்க வாங்க வாங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்ப நான் இதுக்குதான் சொல்ல வர்றாங்களா ஏதோ சொல்றாங்க நினைச்சேன். அந்த டீக்ளட்டர், அப்போ மனசுல இருக்கிறதெல்லாம் டீக்ளட்டர் பண்றது எப்படி, அது கொஞ்சம் கொஞ்சம் முறை பண்ண சொல்றாங்க. மூச்சு கொஞ்சம் இது பண்ணி பாருங்க, இந்த ஆங்கிரினஸ் எல்லாம் போட்டு வச்சிடாதீங்க. எப்படி உங்க துணியை நீங்க இதுக்குள்ளே வச்சீங்கன்னா நார போகுதோ, எப்படி அதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்த, மற்ற துணி நல்ல துணியை அதுக்கு எடுக்குதோ, அது மாதிரி மனதுல போடுறதையும் நீங்க டீக்ளட்டர் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சிலதை டிஸ்கஸ் பண்ணாங்க. நீங்க அதாவது நண்பர்கள் அதையும் சொல்லி பாருங்க. அதாவது இந்த துணிமணியை கிளட்டர், அதை டீக்ளட்டர் பிசிக்கல் அதை பண்ற போதும் அப்ப ஸ்பேஸ் கிடைக்குது. எப்ப நம்ம இதை வேண்டாத தூக்கி போட்டோமோ, இன்னைக்கு ஸ்பேஸ் தான் வேல்யூங்கிறோம். 800 அடி வீடு 1200 அடி வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றிடத்துக்கு தான் காசு, மற்றதுக்கெல்லாம் காசு கிடையாது. அந்த வெற்றிடம் அப்படி அது வேணும் இல்ல. நம்ம கண்டதெல்லாம் போட்டு அமுக்கி அமுக்கி வச்சா இந்த பீரோல அவ்வளவு இருக்கு. எனக்கு ஒரு ரொம்ப பெரிய கெட்ட வழக்கம், ஒய்ஃபை எல்லாம் சொல்றேன், இந்த பேப்பர் இத்தினூண்டு பேப்பரா இருந்தாலும் எல்லாம் தூக்கி போட மனசே வர மாட்டேங்குது. இந்த புத்தகத்தை கொடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. அதான் அந்த மாதிரி ஒரு பெரிய மனசா அது கொடுக்க சார். அவரு என்னுடைய நண்பர் இருந்தார், எல்லாம் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாரு. ப்ரொஃபசர் கரு மோகன் அப்படின்னு சேவகன் அண்ணாமலை கல்லூரி இருக்காரு. போனோம்னா நல்ல புத்தகங்களை டக்கு டக்கு தூக்கி கொடுத்துறாரு. அது ஒரு மனசு அவருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி வரணுங்க, அப்பதானே புதுசு வரும் அப்படிங்கிறது. இடம் அவர் டீக்ளட்டர் ஏதாவது இந்த சிந்தனையை ஒட்டியும் சொல்லுங்க, நம்ம மகிழ்ச்சி தொடரோட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். நாங்க புது வீடு கட்டிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க வாடகை வீட்டுல இருக்கிறேன். அது கட்டிட்டு இருக்கிறாங்க. முடிகிற போது நான் அப்ப அந்த ஆர்கனைசர் பில்டர் இருக்காங்க இல்லையா, 2 பேர் பார்ட்னர்ஸ், 2 பேரும் ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு நிறைய புத்தகங்கள் வச்சுக்கிறேன், எனக்கு லாஃப்ட் வேணும், அதனால ரூம்ல லாஃப்ட் போட்டு கொடுங்கன்னு. அதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, லாஃப்ட் போட்டா நீ குப்பை சேர்ப்ப, நாங்க லாஃப்ட் போடலன்னா தான் நீ வேற ஏதாவது வழி பண்ணுவேன், லாஃப்ட் போட மாட்டோம் போயா அப்படின்னாங்க. வாங்க. அந்த பிலாங்கிங் தான் இது. இதுன்னு இல்ல, பொருள் நான் எனது எனும் செருக்கறுப்ப வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்ல. இந்த நான் எனது இருக்க விடவே மாட்டேங்குது. அது பழசா இருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் சரி, அது அந்த மனசு வராது. அது ஒரு மனப்பாங்குதான். கவலையே தான் சார். பெரிய கவலையே ஒவ்வொரு ஒரு லாஃப்ட் இருக்கு சார், ஒவ்வொரு ரூம்லயும் போட்டு வச்சிருக்கு சார். ஒவ்வொரு இதுலயும் பிளாஸ்டிக் ஐட்டம், அண்டா குண்டா ஐட்டம், யூஸ் பண்ண பழைய ஸ்டீல் ஐட்டம்ஸ் எதுவுமே லைஃபுக்கு கொடுக்க மாட்டேன். நான் தூக்கி போட்டுடுவேன், இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, எடுத்து மேல எடுத்தாலும் அப்படியே இருக்கட்டும் விடுங்கன்னுவாங்க. சரி, அவங்களுக்கு சமாதானப்படுத்தவே முடியறது இல்லை. அவங்க ரூம்ல இருக்கிறத 10க்கு 12 ரூம்ல 2 டபுள் காட், அது சிங்கிள் காட்டா போடுங்கன்னு சொல்றேன். இல்ல இருந்துட்டான், பேத்தி வந்தா படுத்துக்குவான். டபுள் காட் அடைக்குதுமா, சிங்கிள் காட் இருந்தா நல்லா ஸ்பேஸா இருக்கும்னா இல்ல. ஒவ்வொரு ஷெல்ஃப்லயும் அவ்வளவு துணிகள் அடைஞ்சு கிடக்குது, எடுத்து போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னுடைய ஷெல்ஃப் எடுத்தா எனக்கு டஸ்ட் ஒரு மட்டும் பயத்திலே நான் போடுறது. என்னுடைய கவலைகள் எல்லாம் எப்படி இந்த டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண போறோம் அப்படி எல்லாம் நிறைய எனக்கு கவலைகள் உண்டு. இந்த கவலைகள் உண்டு. நீங்க கரெக்டா சொன்னீங்க சார், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நான் ஃபாலோ பண்றேன். முதல்ல 4 பாக்ஸ் எடுத்து 5 தடவை மாதிரி போட்டு பாருங்க, ஒரு நாள் பேப்பர் ஐட்டம் சார். குமுதம், ஆனந்த விகடன், சக்தி விகடன், ஆனந்த விகடன், பக்தி விகடன் அவ்வளவு அடைஞ்சு கிடக்குது. எடுத்து கொடுப்பா அவ்வளவு அடைஞ்சு கிடக்குது, அவ்வளவு புக்ஸ் கிடக்குது, போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இருக்கட்டும் இருக்கட்டும்னுவாங்க. ஒண்ணும் தெரியாம ஒரு நாளைக்கு தூக்கி போட வேண்டியதுதான், அப்படிதான் மனசு வருது. சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஏதாவது எடுத்து போட்டோம்னா அது நாள் கழிச்சு அதுதான் தேவையா இருக்கும். புக் வச்சிருக்கிறேன், இப்ப இங்க இல்ல, புக் வச்சிருக்கிறேன். அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். எடுத்து நம்மளும் 6 மாசம் 1 வருஷம் யோசனை பண்ணி பண்ணி கொடுப்போம். வெரி இமீடியட்டாவே நமக்கு அது தேவையா இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். இப்ப சேஞ்ச் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு. நான் அன்றைக்கு கம்பனை பத்தி நேற்று பேசினேன்.
புத்தகங்கள் எல்லாம் போய் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பேசாம விக்கியில முழு கம்பராமாயணம் கிடைக்குது. அது அழகா கட் பண்ணி காப்பி பண்ணி நமக்கு வேண்டிய பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். 10-15 பாட்டு எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் போய் இந்த நூலெல்லாம் தேடினேன், என்னால பிடிக்கவே முடியல. அப்ப இதுவே முடியல. அப்ப நமக்கு எல்லாம் இந்த விரல் நுனியில வந்துருச்சு. இப்ப சார் சொல்ற மாதிரி நான் அந்த காலத்துல குமுதமான அட்டை படிச்சேன். இப்ப அதை வாங்குறதே இல்லை. எனக்காவது இப்ப ராம்னு ஒருத்தர் அனுப்புறாரு, எல்லா பேப்பரும் வந்து எதோ வருது, எப்பவாவது பாக்குறோம். அதனால கொரோனாவுக்கு அப்புறம் பேப்பர் வாங்குறதே நிப்பாட்டிட்டேன், தினத்தந்தி வாங்குறேன். அதெல்லாம் ஒரே இதுவா நின்றுச்சு. அதனால இப்ப சேஞ்ச் தி சப்ஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். நம்மள அதாவது நிறைய மருந்து டப்பா கிடக்கு. அப்ப தேவையான மருந்து டப்பா குடிக்க முடியல. எத்தனை ஆயின்மெண்ட் கிடக்கும் உங்க வீடுகள்ல பாருங்க. பயன்படுத்தாத ஆயின்மெண்ட், புது புது ஆயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா பழைய ஆயின்மெண்ட் பூரா கிடக்கு. அதுல டேட் எக்ஸ்பைரி ஆனது கிடக்கு. இந்த இது ஜப்பனீஸ் மெத்தட் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த கைசாவா இந்த கைசன், அந்த மாதிரி அது மாதிரி எதெல்லாம் வேண்டாம் நம்ம ஒரு இது பண்றதுதான் முக்கியமானது. அது தொடர்ந்து செய்யணுங்க. நல்ல படிப்பினை சார், நல்ல படிப்பினை. நாளைக்கு ஒரு குப்பை வெளியே போகும். என் வீட்டுல இருந்து என்னுடைய ரூம்ல இருக்க குப்பைகள் கொஞ்சம் வெளியே போகும். குப்பை வெளியே போனா சரிங்க சார். நாளைல இருந்து நீங்க எம்ஐஎம் மீட்டிங் போகாதீங்கன்னு சொல்லாதுன்னாங்கன்னா பாத்துக்கங்க. அதனால ஜாக்கிரதைங்க சார், குப்பை வெளியே போனா பரவாயில்ல. ஆமா சார். இல்ல ஒன்னும் இப்ப சொன்னாங்க இல்லையா, இந்த ஊசி கத்தி ராமு சார் சொன்னீங்களா, கையில கொடுக்க கூடாது அப்படிங்கறது. அதுக்கு வந்து என்ன சார் ரீசன்? சயின்டிபிக்கா ரீசன் இருக்கு சார். ஊசியை வந்து நீங்க கையில கொடுக்கும் போது மத்தவங்க கையில குத்திரக்கூடாது, கத்தி வந்து குத்திரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் கையில கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு, கத்திரிக்கோள் கொடுக்கும் போது திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஷார்ப்பர் சைட நீ கையில புடிச்சுக்கணும், அந்த பிளண்டா இருக்கிற சைட வந்து அவங்க கையில குடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஆயில் வந்து 6 மணிக்கு மேல எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னா தப்பி தவறி அந்த ஆயில் இப்பெல்லாம் பேராசூட்ல இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்ல மூடி வச்செல்லாம் கிடையாது, பாட்டில்ல இருக்கும். அது தப்பி தவறி கை தவறி விழுந்தது அப்படின்னா யாராவது வழுக்கி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால ஆயில வந்து கையில எடுத்துட்டு போக கூடாது. 6 மணிக்கு மேல நகை வெட்டக்கூடாது, ஏன்னா நகம் அங்க இங்க விழுந்துருங்கிறதுனால. இந்த மாதிரி லைட் வரும் அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியாது. அதனால வாங்க சார். இல்ல அதுக்காக என்ன சார், இல்ல அது எதனால இருந்தது அப்படிங்கறதுக்கு ரீசன் இப்ப வந்து அது மாறி வரணும் அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பழைய ஆளுங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம், அந்த படத்துல அந்த பொண்ணு வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு ரவி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நாப்கின் போட்டுக்கிட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுல. அப்ப இந்த பிள்ளை சொல்லுவா, நாப்கின் எல்லாம் போட வேணாம், சிந்தாம சாப்பிட சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவா. பக்குவமா கொடுக்க சொல்லி கொடுக்க தெரியணும், ஊசிய கொடுத்தா பக்குவமா கொடுக்க சொல்லி கொடுக்க தெரியணும். நாங்க கோழை கொடுப்போம் உனக்கு குத்திக்கும்னா உனக்கு சொல்லி கொடுக்க தெரியல, அது தலைமுறையா போகுது. ஒரு தலைமுறையில தெளிவா எப்படி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். ராமு சார் இங்க பாருங்க, அது வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க உங்க குழந்தைங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நீங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவீங்க, ஆனா எல்லார்கிட்ட இருந்தும் அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால அந்த ஜெனரல் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், பழகுமுறை, கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப் ஆடக்கூடாது. இல்லைங்க சார், அதுதான் ரீசன் சார். சம்டைம்ஸ் அவசரமா கொடுப்போம் சார், அப்பெல்லாம் யார் எந்த சைடு வேணாலும் சரி குடுக்கறவங்க கூட அவன் மெதுவா குடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க சார். அந்த பக்கம் இருக்கிறவங்க ஜென்ஸ் அவசரத்துல இப்படி வாங்குவாங்க, அப்புறம் கடைசியில என்னம்பாங்க, ஒழுங்கா வாங்க கத்து கொடுக்கணும், ஒழுங்கா கொடுக்க கத்து கொடுக்கணும். கத்து கொடுக்காம நீங்க லூஸ் மாதிரி வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் பிளேம் பண்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறதா இல்ல சார். நாங்கெல்லாம் வளர்த்து விடலைங்க சார், நாங்கெல்லாம் சரியாதான் எல்லாம் வளர்த்து விட்டவங்கப்பா. அந்த பன்னிக்கறி வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். இப்ப எதுக்குங்க சார் நம்ம வந்து இதை பேசலாமான்னு தெரியலையே, ஆன்மீகம்ன்றவாங்களே வேண்டாம். அந்த பன்றிக்கறி பத்தி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். 40 வருஷத்துக்கு முன்னால நாங்க சார் நான் தான் ஆரம்பிச்சேன், நான் தான் சொல்லுவேன், நான் முடிச்சிடுறேன்.
பன்னிக்கறி எடுத்துட்டு வந்து சாயந்தர நேரத்துல அந்த மாதிரி ஏன் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பேய் பிசாசு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மத்த மிருகங்கள் வந்து அத வந்து பன்னிக்கறியை வந்து புடுங்க வரும். நீங்க கேரட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போனீங்கன்னா இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் வந்து அதை புடுங்க வர போறது இல்ல. பன்னிக்கறி எடுத்துட்டு போனா கண்டிப்பா வரும். அது மாதிரி பன்னிக்கறி எடுத்துட்டு போகும்போது வருங்கிறதுனால இந்த காலத்துல அந்த காலத்துலயும் இந்த சின்ன வெங்காயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை உள்ள பைக்குள்ள போட்டு அனுப்புவாங்க. இப்போ எங்க அம்மா எனக்கு பிரியாணி கொடுத்துட்டா கூடவே வெங்காயமும் வரமிளகாயும் வரும். அது என்ன ரீசன்? கறி போடுவாங்க. கறி. அது என்ன ரீசன் அப்படின்னா, அந்த வெங்காய வாசம் தூக்கலா இருக்கும். சோ அந்த கறி வாசத்தை அடக்கிரும். அந்த மத்த வைல்ட் அனிமல்ஸ் அதுக்கு தெரியாது, ஓகே வெங்காயம் தான் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு. இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை சார், மிருகங்களை ஏமாத்துறதுக்காக. பேய் ஏமாத்தணும்ங்கிறதா இதெல்லாம் எங்க வீட்டுல சட்டம் இல்லைங்க சார். அது ஆக்சுவலா இட் இஸ் ஃபார் வைல்ட் ரைட் சைடுல அந்த பேய் போற போது கறி தோண்டு பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. நம்முடைய கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், ஏன் பர்டிகுலரா பன்னிக்கறி? அப்ப ஆட்டுக்கறினா மிருகங்கள் வராதா? கறியை கொடுத்து விட மாட்டாங்க எங்க வீடு எல்லாம் அந்த காலத்துல. இப்ப கொடுத்து விடுறோம், அந்த காலத்துல பன்னிக்கறி. அவர் பன்னிக்கறின்னு சொன்னதுனால நான் சொல்றேன். இப்பவும் அம்மா எல்லாம் சிக்கன் பிரியாணி எல்லாம் கொடுத்தாலுமே அதெல்லாம் போட்டுதான் கொடுப்பாங்க. ஸ்டில் இட் இஸ் ஆன். அப்படி பார்த்தா வீட்டுக்கு விளக்கமான பொண்ணுகளுக்கு அந்த ரத்த வாடை இருக்கும் அப்படிங்கறதுனால கூட சில இதுகள்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு எல்லாம் மாறி இருக்கு. அதுக்குள்ள சாதனங்கள் இருக்கு, பேட்ஸ் இருக்கு. இன்றைக்கு ஒரு மாற்றம் இருக்கு. அது ஒரு காலங்கிறத நீங்க சொன்னது கரெக்ட். அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருந்திருக்கு. அது எல்லாமே சயின்டிபிக் ரீசன் தான் சார். ஆனா வந்து அதை சொன்னது வந்து மூட நம்பிக்கையா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். கிடையாது. அந்த காலத்தினால அது மூட நம்பிக்கை ஆகுது. அந்த காலத்துல அது வந்து தேவையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் அது மூட நம்பிக்கைங்கிறது நம்மளோட வளர்ச்சியை காமிக்குது. அவ்வளவுதான். வேலம்மாள் மேடம், நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அந்த திண்ணையில உட்கார்ந்து பேசுறது அதெல்லாம் இருந்தது, இப்ப இல்லன்னு. இப்பவும் இருக்கு. இல்ல மேடம், இப்ப இல்லன்னு சொல்லல. இப்ப இல்லன்னு சொல்லல, அது அப்படிதான் வந்ததுன்னு சொன்னேன். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் இப்பவும் இருக்குது மேடம். நம்ம செய்யறது அத செஞ்சுட்டு இருக்கான். நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன்பா. சொல்லுங்க ஐயா. 6 பேரு 3 ராஜ்ரூட் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு நாங்க வால்யூம் கம்மியாயிடுச்சு சார். திருச்சியில இருந்து சென்னை வரைக்கும் போய் சென்னை, அப்புறம் திருச்சியில இருந்து வால்பாறைக்கு போய் வால்பாறையில இருந்து ஆழியார் சோலையார் அப்படின்னு கேரளா வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதுல குறுக்குல நாங்க கொடைக்கானலுக்கும் அப்படி மேலே ஏறுறதாக ஐடியா வச்சிருந்தோம். இரவுல நாங்க 3 வண்டி, அங்க ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 வண்டியோ என்னவோ 8 பேர் போய் ஒரு சினிமா பார்த்தோம். அது பெரும்பாலும் இந்த மோகன் நடிச்ச படம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை போய் பார்த்துட்டு திருப்பி வர்ற வழியில பின்னால வர்றவங்க ஒருத்தன் பன்றி மேல மோட்டர் சைக்கிளை ஏத்திட்டான். அது பன்றி கத்திட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் நாளைக்கு காலையில இதுக்கு போறதா இருந்தோம், கொடைக்கானலுக்கு போறதா முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அவனுக்கு மொத்த பேருக்கும் தெரியும் நான் அப்ஜெக்ட் பண்ணுவேன்னு. ஆனால் என்னை கழட்டி விட்டுட்டு மிச்சம் 5 பேரோ 7 பேரோ ஒன்னா உட்காந்து பன்றி அடிச்சோம்னா போகக்கூடாது, அதனால கொடைக்கானல் வேணான்னு அவனுக்கு நைட்லயே முடிவு பண்ணிட்டானுங்க மொத்தமா. எனக்கு சொல்லவே இல்லை. மறுநாள் காலையில் சத்தா வாங்கடா எழுந்து கிளம்பலான்டா கொடைக்கானலுக்கு வண்டி எடுறான்னா, கொடைக்கானல் வானான்னு முடிவு பண்ணிட்டோம், நம்ம இந்த பக்கமா போகலாம் அப்படின்னு. ஏன்டா ஒவ்வொருத்தரும் வேணான்றான், எல்லாரும் வேணாம். சரி அப்ப எல்லாம் வேணான்னா நான் ரைட்டுன்ட்டேன். நைட்டு அதுக்கப்புறம் மெதுவா சொல்றானுங்க, உங்ககிட்ட சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன், அதனால ஒண்ணு விட்டுட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம், பன்றி அடிச்சோம் அந்த ரோட்ல ஓட்டக்கூடாது, எந்த பக்கம் போறோம்னு முடிவு பண்ணுவோம், பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இப்பவும் இருக்குது அந்த நம்பிக்கை. பன்றி அடிக்க கூடாது, பாம்பு அடிக்க கூடாது, குரங்கு அடிக்க கூடாது. எங்க ஊர் சைடுல குரங்கு அடிச்சாச்சுன்னா அந்த வண்டியவே வித்துருவாங்க. கடைசியில நான் கொடைக்கானல் பார்க்காம போச்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கையால மீமால. கிளம்பி போக வேண்டியதானே சார். பன்றி இடிச்சாக்கா வண்டியே வாங்கக்கூடாது சொல்லுவாங்க சார். ஆமா, வண்டி கூட வித்துருவானுங்க, சில பேரு வித்துருவாங்க சார். இப்போ எங்க ஊர்ல வித்துருவாங்க. பாம்பு அடிச்சாலும் வித்துருவாங்க, குரங்கு அடிச்சாலும் வித்துருவாங்க எங்க ஊர்ல. அது ஒரு இது. நான் கேக்கல குரங்கு யாரு அடிச்சான்னு. வேகமா கார் ஓட்டின்னு போற போது குறுக்குல ஆடு போவோம், பக்கத்துல உட்காந்துக்கிற ஆடு சைட்ல கேட்பேன்,
அது பேர் என்ன ஆடு. இப்ப பாரு மட்டன் அப்படின்றது. அடிச்சிருவீங்க சார். அது தப்பு சார். நீ தேவையான பாக்குற ஆடு மட்டும்தான் ஆடு இல்ல, இப்ப பிரியாணிக்கு பாரு சார். மட்டன். பிரியாணிக்கு வேணும்னா மட்டும்தான் ஆடை கொல்லணும். நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் புறா எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, காக்கா உள்ள வரக்கூடாதும்பாங்க. இப்பெல்லாம் இருக்கு. ஜன்னல் வழியா புறா உள்ள வந்துருது இந்த காலத்துல. பழைய வீட்டுல 5 ஜன்னல்ல புறாவுக்கு காலையில டெய்லி தினை வைப்பேன். இந்த இப்ப எங்க ஜன்னல்ல வீட்டுல உட்கார்ந்தா பாப்பா பரவாயில்ல அப்படிதான் சார், வைக்கிறா. உள்ளதான் வரக்கூடாது. பாப்பா அப்படிதான் வைக்கிறா. இந்த மாதிரி தண்ணிய வச்சிரும். சார் அந்த மாதிரி புறாவை வந்து பில்டிங்ல சார் இல்ல புறாவை அதுக்கு வந்து காரணம் அந்த புறாவினுடைய எச்சம் இருக்குல்ல மேடம், புறாவுடைய எச்சம் தான் காரணம் அதுக்கு. அந்த எச்சம் பில்டிங்ல வந்து வந்து நிறைய பில்டிங் ஓட்ட என்கரேஜ் விழுந்துரும். இல்லைங்க சார், பில்டிங்ல என்கரேஜே பண்ணக்கூடாது புறாவை. நீங்க வந்து இப்ப ஏன்னா அது ஒரு ஷிட்டு புறா இந்த நம்ம தரையில விழுது இல்லைங்களா, இஃப் இட் ஃபால்ஸ் ஆன் தி சாண்ட், அந்த சாயில்ல விழுந்து அது வந்து மக்கி போறதுங்கிறது வேற. நம்ம தரையில விழுந்து அதை வந்து அதுல இருக்க வர ஏதோ ஸ்மெல் அது இது எல்லாம் வந்து கெடுதி வரும். நல்ல பயங்கரமா இருக்கும். ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி ஓட்டவுல கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க மேடம். அந்த அது அவ்வளவு கான்சென்ட்ரேட் அந்த அதனுடைய எச்சம். அசிடிக். ஆமா. அந்த வீட்டுல குறைஞ்சது 50 புறா இருக்குது சைட்ல. அது எல்லா வீட்டுக்கும் போகும். நீங்க போகுது சார். சாப்பாடு வச்சு எல்லார் வீட்டுக்கும் போகும். சென்னையில இப்ப அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, பொதுவா கருத்து அது. சார் நீங்க பில்டிங் கட்டும்போது அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன்ல வந்து இந்த உள்ள வந்து உட்கார்ற மாதிரி இல்லாத டிசைனா பாருங்க சார், அப்பதான் புறா வந்து உட்காருது. அது எப்படி வச்சாலும் வருதுப்பா. இல்ல இப்ப நாங்க நெட்டு போட்டிருக்கோம், பேர்ட்ஸ் நெட்டுன்னு. அதுலயும் ஒன்னொன்னு அணில் கிழிச்சு விடுது, இது உள்ள வருது. இப்ப அது ஒரு சார் இந்த பூனை ஒண்ணு சொன்னீங்கல்ல சார், பூனை ஒண்ணு குறுக்கால போகுது நெடுக்கால போகுது அந்த இது. அதுக்கு வந்து நான் சின்னதா இருக்கும் போது ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ஒரு ஆசிரமம் மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அதுல ஒரு சாமியார் வந்து பூஜை எல்லாம் தெரியுமா சார்? சரி சொல்லிடுறேன். தெளிவா தெரியும். என்ன கதையாக்குது நீங்க? சரிங்க சார். அது ராமாயணத்துல வருதா? அது எனக்கு தெரியாது. கதை மட்டும்தான் தெரியும். ராமாயணத்துல எல்லாம் இல்ல மேடம். அது வந்து இந்த மாதிரி கதாகால ஜபம் பண்றாருங்க, லெக்சர் அடிக்கிறாருங்க, லீடர்களை வளர்க்குறாருங்க, சொல்லி கொடுக்குறாருங்க சாமியாரு. அப்ப ஒரு பூனை குறுக்குல போச்சான். எலி ரொம்ப இருக்குதுன்னு பூனை வாங்கி வச்சாராம். அந்த பூனை குறுக்குல போச்சான். அப்புறம் பூனையை வளர்க்குறோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு பால் கொடுக்கணுமேனு பால் வெளியில வாங்கினாராம். அப்புறம் பால் வாங்குறது கஷ்டமாக்குதுன்னு மாடை வீட்டுல வாங்கி வச்சிருந்து மாடு வளர்த்தாராம். அப்புறம் மாட்டை குளிப்பாட்டி பால் கறக்கணுமேனு கல்யாணம் கட்டினாராம். சார். இல்லைங்க சார், நீங்க வேற எங்கேயோ சொன்னீங்கன்னா நான் சொல்றது வேறங்க சார். அந்த பூனை வந்து ஒரு ஆசிரமத்துல ஒரு சாமியார் இருந்தாரு. அவர் வந்து பூனை ஒண்ணு வந்து குறுக்கு நெடுக்கும் போயிட்டே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி எலி இருந்திருக்கலாம். அவர் உட்காந்து கதா காலட்சேபம் பண்ணும் போது சரி, பூஜை செய்யும் போது சரி, சுத்தி போயிட்டு இருந்து அதனால என்ன பண்ணாராமா, அது சுத்திக்கிட்டே இருக்குது, அதை புடிச்சு முதல்ல இந்த பக்கம் கட்டி வை அப்படின்னு சொன்னாரு ஒரு இடத்துல. அவரு சொன்னதுக்கு ரீசன் அது சுத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறதுனால. அதுக்கப்புறம் அவரோட காலத்துக்கு பிறகு அடுத்து வந்தவங்கள வந்து முதல் விஷயமா ஒரு பூனையை வாங்கி இந்த இடத்துல கட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுதான் அது ஐதீகம். அப்படிதான் எங்க தலைவர் பண்ணுவாரு. ஆமா சார். இப்ப வந்து நான் அதான் நேத்து சொன்னேன், இந்த சிப்பச்சா அப்படிங்கறது வந்து ட்ரெடிஷனா மாறப்போகுது அப்படின்னு சொன்னேன் ஸ்டீஃபன் சாருக்கு. பயங்கர டல்லா இருக்காங்க, அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு. ரேணு இன்னும் ஸ்பீடுக்கே வரல. இல்ல நான் கேட்டேன், எல்லாரும் பேசுனதும் கேட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதான் எனக்கு வந்து 2-3 சொல்லணும்னு இருந்தது. சரி பேசி முடிக்கிட்டோம், பொறுமையா வெயிட் பண்ணிருந்தேன். சார் அது ஒண்ணு நான் சொல்லணும். பாக்கியராஜ் படத்துல இந்த தூரல் நின்னு போச்சுன்னு நினைக்கிறேன். அதுல அந்த மீன் பரவும் பாருங்க, அவர் அப்படியே காமிச்சிருப்பாரு அந்த ஒரு நியூஸ் வந்து பரவுறது எப்படி கிராமத்துல அப்படிங்கறதுக்கு வந்து அந்த மின்சார கம்பிய சொல்லுன்னு காமிப்பாரு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த இது ஞாபகம் வந்தது, அது சொல்லணும் சொல்லிட்டேன். அதாவது வாசல்ல முருங்கை மரம் இருக்க கூடாதுன்னு, வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வீடு விளங்காது அப்படிங்கறது வந்து அது தொடர்ந்து அதுல குறிப்பா எங்க அப்பா சைடு எல்லாம் கோயம்புத்தூர் சைடு, சோ அவங்க எல்லாரும் வந்து நிறைய அது சொல்லுவாங்க, வீட்டு முன்னாடி முருங்கை மரம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இது பாட்டி சொல்லி அப்புறம் பெரியப்பா அப்பா எல்லாமும் சொல்லி அதுக்கப்புறமா எங்களுக்கும் அது வந்து இப்போ ஹைவேல எல்லாம் நாங்க எல்லாரும் ஏதாவது லாங்கா போகும்போது பாத்தீங்கன்னா
வாசல்ல இருக்க முருங்கை மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து காய் கொத்து கொத்தா காய்க்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது சயின்டிபிக்கா வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும். முருங்கை மரத்துக்கு வந்து எவ்வளவு வைப்ரண்டா இருக்கோ அந்த அதிர்வுல வந்து நல்ல காய் காய்க்கும் போல இருக்கு. அத வந்து ஆக்சுவலா அது நல்லது. இவங்க எல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொன்னாங்க. வாசல்ல வந்து முருங்கை மரம் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, கனவு கண்டுகிட்டே வந்து அவ வந்து அந்த முருங்கை மரத்தை வெட்டிடுவா. நாளைக்கு வந்து அந்த முருங்கைக்காயை பறிச்சு முருங்கைக்கீரையை பறிச்சு நான் நாளைக்கு பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு எல்லாம் ஒரு கனவு கண்டுட்டு எழுந்து வந்து நேரா அப்போ வந்து நான் ஒரு பெரிய மாளிகை கட்டுவேன். மாளிகை கட்டும் போது வாசல்ல முருங்கை மரம் தான் நல்லாவே இருக்காது, நான் போய் முருங்கை மரத்தை வெட்டுவேன்னு தூக்கத்துல இருந்து ஏஞ்சி வந்து நேரா முருங்கை மரத்தை வெட்டிட்டு வாங்கலாம். சோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கனவு கண்ணுவோம், அதாவது கனவுல வாழ்வோமே தவிர யதார்த்தத்துக்கு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை சொன்னாங்க. கதை நல்ல கோர்வையா இருந்தது, ஆனா அதுல பெருசா நம்பிக்கை இல்ல. வாசல்ல முருங்கை மரம் வச்சா நல்லாவே வளருதுன்றதுதான் நான் பார்த்த வரைக்கும். நல்ல கொத்து கொத்தா காய்க்கும். இல்லப்பா, கதையும் கோர்வையா இல்ல. கதை இல்ல அவங்க வந்து ஒரு கதை சொல்லிட்டு ஒரு காரணத்தை அதுல கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாங்களே தவிர மத்தபடி வந்து அதுல ஒரு நம்பிக்கையா இருக்க மாதிரி தெரியல. அதே மாதிரி வேலம்மாள் மேம் சொன்ன மாதிரி பழைய துணி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து அப்பா கிட்ட பாட்டிக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நகத்தை வெட்டக்கூடாதுன்றது. ராத்திரி வெட்டக்கூடாது, வீட்டுக்குள்ள வெட்டக்கூடாது, ராத்திரி வெட்டக்கூடாது. இன்னைக்கும் ஆக்சுவலா போன வாரம் எங்க வீட்டுல ஒரு பிரளயம். அப்பா வீட்டுல எங்க அப்பா வந்து என் தம்பி பையன், அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான், அவன் போய் வந்து செவ்வாய்க்கிழமை முடி வெட்ட கிளம்புனான். எங்க அப்பா ஊரே அர்த்தம் பண்ணி போன் இல்ல, ஒரே ஒரு போன் வேலை பாக்குது, அந்த போனை புடிச்சு எல்லாருக்கும் போனை போட்டு நியாயத்தை பேசுங்க, செவ்வாய்க்கிழமை போய் முடி வெட்டுறான்னு. ஆக்சுவலா வந்து இது நீங்க முடி வெட்டுற கதை நான் சொல்ல வந்தேன். வெள்ளிக்கிழமை கூட முடி வெட்டக்கூடாது. சமூகத்துல எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் லீவ் விடுவான். இது ஆமா செவ்வாய்க்கிழமை எங்க ஏரியால ஐநாவரத்துல எல்லாம் செவ்வாய்க்கிழமை வந்து பார்பர் ஷாப் கடை க்ளோஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அது வேற விஷயம். வெள்ளிக்கிழமை தான் லீவ் விடுவான். நாங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் நகை வெட்டுவோம், வெள்ளிக்கிழமை தான் போய் முடி வெட்டுவோம், எல்லாம் வெட்டுவோம். அன்னைக்கு வெட்டலன்னா வேற நாள் கிடைக்காது எங்களுக்கு. அந்த மாதிரி சில பல விஷயங்கள் நம்ம செஞ்சு பார்த்த பிறகுதான் அது எந்த அளவுக்கு இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு தெரியுமே தவிர. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நெருப்புல சூடு பட்டுட்டா அந்த புடவைய பெண்கள் கட்டவே கூடாதுன்னு அமக்கம் பண்ண. நல்ல புடவை சார், வெறும் ஊதுவத்தியோடைய இது பட்டு ஒரு சின்ன ஒரு ஓட்டை வந்துருச்சு. ஐயோ, அதனால நான் விடல, பத்திரமா வச்சிருக்கேன். டிசைன் அந்த இடத்துல ஒரு டிசைன் பட்டீங்கன்னா அதோட பிரமாதமான புடவை அது. ஐயோ, கொத்தல் போட்ட புடவை அது சுமங்கலி, அதுவும் கட்டக்கூடாது, ஆனா பத்திரமா தான் வச்சிருக்கேன். நம்ம புதுசு வாங்கும் போது கூட அந்த நூல் இலை விட்டு இருந்ததுன்னா அந்த புடவைய கட்டக்கூடாதுன்றவாங்க. அப்புறம் புடவைய வாங்கின உடனே அதுக்கு நம்ம இது முந்தி அடிப்போம் இல்லையா, அது அடிக்க கூடாது, முந்தி அடிச்சா நிறைய புடவை திரும்ப கிடைக்காது, நிறைய நம்பிக்கைகள். இதெல்லாம் அந்த காலத்துல நானு ஈவன் டுடே செவ்வாய்க்கிழமை தான் முடி வெட்டுறது. ஏன்னா அன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கும். நல்லா வெட்டுங்க சார். யார் சார் ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருக்கணும். ஆனா அங்க இருக்கிற பழைய ஆனந்தவனம் கும்பத்தை படிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கணும். எப்பவுமே செவ்வாய்க்கிழமை தான் முடி வெட்டுறது ஈவன் டுடே. சரியா? பத்தி சொல்லிருப்பேன் உங்களுக்கு. எல்லா ஃபீஸும் அந்த காலத்துல காலேஜ்ல தான் கட்டணும். ஒரு கேச்சர் தான் இருப்பாரு. ராகு காலத்துல தான் கட்டுவேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா ராகு காலத்துல பணத்தை கட்டிட்டு வந்திருக்கிறேன். ஒன்னும் ஆவாது, அது பாட்டுக்கு அது தனி கதை. அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்காயில வைப்ரேஷன் இருக்குதுன்னாங்க. கத்திரிக்காயில இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், என்ன வெண்டைக்காயில இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், இதுல இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த போகாட்டம் எல்லாம் ஆடக்கூடாது. இதுக்கு மட்டும் இருக்குது, சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் வைப்ரேஷன் இருக்குது. ஏன் தமிழ்ல சொன்ன வைப்ரேஷன் வரதாமா? ஒலி அலையில ஆம்பிளிடியூடு ஆட்டிடியூட் சொல்றோம்ல, பிச்சுன்னு சொல்றோம். சொல்றத கேளுங்க, கேட்டாதான் பண்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. வாசல்ல முருங்கை மரம் வைக்க கூடாது, அது நல்லது இல்லன்னு சொன்னதுனால வாசல்ல கத்திரிக்காய் மரம் வைக்க கூடாதுன்னு எனக்கு பழமொழி வரல. மீம்ஸ் வந்திருந்தா நான் அதுல வைப்ரேஷனை பத்தி பேசியிருப்பேன், ஒரே வைப்ரண்டா பேசியிருப்பேன். இது முருங்கைக்காங்கிறதுனால நீங்களும் இருக்கீங்களேங்கிறதுனால ஒரு நல்லா இருக்குமேன்றதுனால நான் எடுத்து விட்டு இப்ப கல்யாணி தொடரும். நான் சொல்றது மந்திரம் சொன்னா வைப்ரேஷன் நல்லா இருக்குதுன்றாங்க. அதுல வந்து இவ்வளவு தூரம் பரவுது என்ன இதெல்லாம் டைலாக் சொல்றாங்க. அந்த மாதிரி சொன்னா அந்த கருவறையில் இருக்கிற ஆளு எக்ஸ்ட்ரா 4 வருஷம் நல்லா வாழணும், குழந்தை குட்டி வீட்டுல இருக்கிற ஒய்ஃப் எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருந்த மாதிரி ஒரு வரலாற்றுல
ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரன் இன்னும் பிச்சைக்காரனாவே தான் வருஷ கணக்கா, அவனுக்கு ஏன் வைப்ரேஷன் போல? இந்த கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற ஆளுக்கு எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன்ல ஏன் நல்லது நடக்கல? வந்து 5 நிமிஷம் கும்பிட்டுட்டு போறவனுக்கு மட்டும் வைப்ரேஷன்ல வருதுன்னா எந்த ஒரு நியாயம்னு கேக்குறேன். கருவறைக்குள்ள பண்ற பூசாரி ஐயர் யாரா இருக்கட்டும், அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன், டியூட்டி அது. அதனால அவங்களுக்கு அது டியூட்டிக்கான பலன் தான் கிடைக்கும். பேங்க்ல வெளியில காவல் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேங்க்ல இருக்க பணம் பூரா சொந்தம் இதுக்கு நான் ஒரு சிம்பிள் மீம் ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க அம்மா இல்ல, இப்போ எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, பேங்க் மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும். என்னமோ பேங்க்ல இருக்கிற மொத்த கரன்சியும் எங்க வீட்டுக்கார்ட்ட இருக்கிற மாதிரியே பண்ணி பிடிவாதம் புடிச்சு பேங்க் மாப்பிள்ளை கட்டி வச்சாங்க. இங்க வந்ததுக்கு வரைக்கும் தான் கையில பணத்தை பார்த்தாரு. மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து இந்த கதை தான் ஓடிட்டு இருக்குது உங்ககிட்ட. காலையில இருந்து தினகரன் புடிச்சு ஒரே வருத்தம் என்ன வேணும், பேங்க் மாப்பிள்ளையை கட்டுறது இவ்வளவு வருத்தமாடா? அதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, கேஷியரா இருக்கும்போது ஏதாவது கேஷ் குறைஞ்சு போச்சுன்னா அது வேற இவங்கதான் போடணும். எவ்வளவு பணம் கட்டு கையில இருந்து வைக்கணும். இன்னொரு மீம் ரேனுக்கு பிறந்த மாதிரி ஒரு மீம் சொல்றேன் கேளுங்க. பெரும்பாலும் உயரமா இருக்கிற மாப்பிள்ளைக்கு குள்ளமா இருக்கிற பணம் தான் கிடைக்கும். அவரு ஹைட்டா செம ஹைட் அவரு. நான் குள்ளம். அவர் நல்ல ஹைட், இந்த மாதிரி குள்ளம். சரி, நான் இன்னொரு மீம் அமிதாப் பச்சன் எவ்வளவு உயரம்? அப்படித்தான் நினைச்சு உள்ள வந்த ஜெயாபாத்ரி ஜெயபாத்ரி அப்படிதான் பிறந்துட்டு இருப்பாங்களோ? நியாயமே இல்ல. நான் இன்னொரு மீம் சொல்றேன். இந்த நகை வெட்டுறது, முடி கட் பண்றது எல்லாம் நம்ம பிறந்த கிழமையில பண்ணக்கூடாது. பிறந்த கிழமை இப்ப பிறந்த நாள் அன்னைக்கு வெட்ட மாட்டாங்க. பிறந்த நட்சத்திரம் அந்த நாள் எல்லாம் வெட்ட மாட்டாங்க. வெட்டக்கூடாதா? ஆமா, இது நல்லா இருக்கு. அட்சய திருதிக்கு நகை வாங்குனீங்கன்னா டெய்லி நகை வாங்குவீங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அதெல்லாம் சும்மா இல்ல. சனிக்கிழமை வந்து பாருங்க, அது ஒரு வந்து பாருங்க. ஆனா அதெல்லாம் நடுவுல வந்தது, ஆதி காலத்துல வந்தது கிடையாது. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒரு 5-6 வருஷம் தான் சார். அதுக்கு முன்னாடி எல்லாம் 5-6 வருஷம் இல்ல, ஒரு 10 வருஷமா வந்துன்னு வச்சுங்களேன். இப்ப வந்ததுதான் சார். இப்ப எவனோ ஒருத்தர் நல்ல ஜோசியக்காரன் கிளப்பி விட்டது. கிளப்பி விட்டது. ஆமாப்பா. அப்புறம் நான் இன்னொரு சொல்லணும் என்னன்னா, 8 சொல்லுவாங்க. வண்டி நம்பர் வந்து கூட்டி 8 வரக்கூடாதுன்னு. எங்க வீட்டுக்காரருடைய வண்டி 8 நெட் வேலை செய்யுது. ஒரு நன்றிய சொல்லிட்டு போங்க. அவரு மிஸ் பண்றாரோ, நெட் வேலை பண்ண உடனே அவரு உங்களை மிஸ் பண்றாரோ? லைட்டா போடப்பா, ஏற்கனவே மூஞ்சே தெரியுது. தேங்க்ஸ். ஒளியேத்தி வைங்கப்பா. அதனால அந்த 8 இருக்கிறதெல்லாம் 8 நம்பர். எங்க வீட்டுக்காரரோட வண்டி நம்பர் வந்து 8, டோட்டல் 8. அப்போ 27 வருஷம் வச்சிருந்தாராம், சொல்லிட்டு போறாரு. அதனால வந்து அவருக்கு அதுல நம்பிக்கை சுத்தமா இல்ல. எல்லாரும் சொன்னாங்களா இதை 7424 அந்த நம்பரும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவர் அந்த வண்டி தான் வச்சிருந்தாரு. அந்த வண்டி நம்பர், அந்த போர்டு இன்னமும் வந்து நான் பத்திரமா வச்சிருக்கேன். அது என்னன்னா 7424 தான். ஐயோ வண்டி டோட்டல் எண் 8 வருது 8 வருது 8 வருதுன்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் இது பண்ணாங்க. பட் இவர் பிடிவாதமா இருந்தாரு, 8 தான் வேணும் அப்படின்னாரு. நீங்க சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது, டாய்லெட் அந்த ஓப்பன் சைடு வந்து கிழக்கு பக்கம் இருக்க கூடாது. மத்த எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், கிழக்கு இல்ல வடக்கு தக்க இருக்கணும். அது அப்படியே ஒரு நம்பிக்கை. நான் இருக்க கூடாதுங்கிறது நான் சொல்றேன். முடிச்சிருவோம் அப்புறமா அந்த பக்கம் போலாம். என் வண்டி மோட்டார் சைக்கிள் நான் காமிச்சேன்னு நினைக்கிறேன். 24 அக்டோபர் 1995 ஃபுல் சோலார் எக்லிப்ஸ்ல ஜெமினி மேம்பாலத்துல காக்கா இல்லாத இடத்துல என் மோட்டார் சைக்கிள் வச்சேன். அந்த மோட்டார் சைக்கிள் நம்பர் 472. கூட்டினீங்கன்னா 11 வரும். 4 இடம் 11 2 13. 13ஆம் நம்பர் மோசமான நம்பருன்னானுங்க. பிரமாதமா அந்த வண்டி 10 வருஷம் வச்சிருந்தேன். அதையும் தாண்டி இவங்க 8ன்னு சொல்ற மாதிரி RTIன்னுட்டு இதுல இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மாதிரி உள்ள போய் RTO ஆபீஸ்ல எல்லா நம்பரும் எதுல வருதுன்னு பார்த்து இந்த மாதிரி 0 1 2 3 1 2 3 9 வரும் இல்லையா, அந்த 9 நம்பர் பார்த்தா எல்லா நம்பரும் ஈவனா ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதே தவிர எந்த வண்டியும் ஜாஸ்தி ஆகல, எந்த வண்டியும் கம்மி ஆகல. 8ஆம் நம்பருக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் LIC ஆஃப் இந்தியால
ஒரு 10 பேர் டெத் கிளைம்ல ஒர்க் பண்ணுவாங்க, கிளரிக்கல் ஸ்டாஃப். கிளைம் வந்துச்சுன்னா அவங்க தான் அதை அட்டன் பண்ணணும். அதுக்கு வந்து கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த கடைசி நம்பர் 0ன்னா இவரு, கடைசி நம்பர் 1ன்னா அவரு, 2, 3, 4ன்னு 10 பேர் வச்சிருந்தாங்க. அந்த 10 பேர் இந்த பாலிசி நம்பர் இன்னதுன்னு சொன்ன உடனே கடைசி நம்பர் என்னன்னு பார்ப்பாங்க. அந்த நம்பர் இந்த ஆள்கிட்ட அவர்கிட்ட போயிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்ரீனிவாசன், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கட்ராமன்ற மாதிரி. அதனால இந்த 10 பேருக்கும் ஈவனா தான் எல்லா நேரமும் டெத் கிளைம் வந்ததே தவிர எந்த நம்பரும் எக்ஸ்ட்ரா வந்ததே கிடையாது சார். 13 வந்து இல்ல 13 வந்து பேட் இதுன்னு நமக்கு கிடையாது சார். அது ஃபாரினர்ஸ்க்கு தான் அந்த 13. நமக்கு சொல்லணும் இல்ல, எங்க கையில சொல்லிக்கிறீங்களே. ஆமா, நமக்கு 13ங்கிறது இப்ப புதுசா நம்ம வெளிநாட்டுக்காரங்க சொல்றத வச்சு சொல்றது. 13வது மாடியில இருக்கிறவங்க எல்லாம் தேவதைகளா தான் மேம் இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல, ஆக்சுவலா அமெரிக்கா எல்லாம் 13ஆம் நம்பர் மாடியே கிடையாது, அது வேற விஷயம். ஆமா, நீல் டிகிராஸ் ஸ்டேஷன் கிண்டல் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை 12வது மாடி 14வது மாடி இருக்கும். நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரி இருக்குதுன்னு அந்த போட்டோ வேற காமிப்பாரு நீல் டிகிராஸ் ஸ்டேஷன். அது வந்து இட் இஸ் பிகாஸ் அந்த ஜீசஸ் அந்த இதனால தானே சார் அவங்க 13 பேர் இருந்தாங்க, ஜீசஸ் அவர் இறக்கும் போது அப்படிங்கிற அங்க மட்டும் இல்ல. இப்ப மலேசியால இப்ப நான் சமீபத்துல மலேசியால போகும்போது அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வீட்டு நம்பர் வந்து 13 வரணும். ஆனா 12A மத்ததுக்கெல்லாம் ஏபி எல்லாம் கிடையாது. 12A அதுக்கு அடுத்தது 14. அது இது மலேசியால. அதே மாதிரி வந்து அங்க எல்லார் வீட்டு வாசல்லயும் ஒரு குட்டியா ஒரு இது இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பிள்ளையார் வச்சிருப்பாங்கல்ல தெருமுக்குல எல்லாம், அது மாதிரி வச்சிருந்தாங்க. அது பார்த்தோன்னா நாங்க நினைச்சோம் சரி இவங்களுக்கு எவ்வளவு சாமி நம்பிக்கை. இவங்களுக்கு சாமி நம்பிக்கை கிடையாது, பேய் பயம் ஜாஸ்தி. அதனால இந்த சைனாக்காரனுங்க வீட்டு வாசல்ல எல்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சைனாக்காரங்க வீட்டு வாசல்லே அது இருக்கும். ஏன் நம்மால கூட தான் வாசல்ல இது வச்சிருவாங்க, விநாயகர் இது வச்சிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல சார், இது வந்து வேற மாதிரி இருக்கு. வீட்டை விட்டு தனியா. விநாயகர் வந்து பேய்க்காக வைக்கிறது இல்ல, ஒரு நல்ல இதுக்குன்னு வைக்கிறது. ஆமா, நல்ல வைப்ரேஷன். முருக மர வைப்ரேஷன் மாதிரி பிள்ளையார் வைக்கிறது ஒரு வைப்ரேஷன். ஆமா சார். என் பையன் சொன்ன செய்தி, யூஎஸ்ல நம்ம இந்தியர்கள் வீடு வாங்குற போது அதே லொகேஷன்ல லெப்ட் சைடு எல்லாம் பார்த்து இந்த ஈஸ்ட் பார்த்த மாதிரி வாங்குவாங்களாம். இந்த சைனாக்காரனோட ஃபெங்யூ இருக்குது இல்ல பாத்தீங்களா, நம்மளுக்கு வந்து வாஸ்துன்ற மாதிரி அவன் ஃபெங்யூன்னு ஒண்ணு வச்சுக்கிறான். அந்த ஃபெங்யூல அவனுக்கு வந்து வெஸ்ட் பார்த்த மாதிரி ஓடுவானுமா. நீங்க ரோடுக்குள்ள போனீங்கன்னா லெப்ட் சைடு எல்லாம் இந்தியனா இருப்பான், ரைட் சைடு சைனாக்காரனா இருப்பான். இவனுக்கு ராசி, அவனுக்கு அது ராசி. அவன ரோடு ரெண்டுக்கும் ஒரே ரோடு தான். நம்மளோட ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு ரீசன் நம்மளுடைய காத்து வர்றதுக்காக நம்ம பண்ணது. மேபி சைனாவோட பொசிஷன் அந்த மாதிரி இருந்திருக்கும், அவங்க வெஸ்டர்ன் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டையும் தூக்கி கொண்டு போய் அமெரிக்கா இருக்கிறதுலயே இந்தியாவும் இல்ல சைனாவும் இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கால கொண்டு போய் ஈஸ்ட் வெஸ்டர்ன் வச்சா அது எங்க காத்து வரும்னு யாருக்கு? வீட்டுக்குள்ள ஏசி வைங்க, வீட்டுக்குள்ள ஃபேன் வைங்க, வெளியில இருந்து வந்தாலும் சரி வரலனாலும் சரி. வீட்டுக்குள்ள நான் மலேசியாவில பார்த்தது ஒண்ணு அதிசயம், மலத்தை அப்படியே ரவுண்டா இது பண்ணி ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இதுன்னு இப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டே போற போது கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, மலம் தான் அது. அத வச்சா பேய் வராது, இது வராது, திருஷ்டி வராதுன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கிளாஸ் மாதிரி கூட போட்டு சிலது மூடி இருக்கு, சிலது மூடாமையே. அத யாரோட மலம் சார்? மனித மலம். அத வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரங்களுக்குள்ளதான் கேக்குறாங்க. அது அது ஒரு வடிவத்தோட, அதாவது கரெக்டா ரவுண்டா ஒரு இதுல அந்த மாதிரி அப்படி சுத்தி இது மாதிரி வர்றது மாதிரி அது மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அது மலேசியால நான் பார்த்த பிளஸ் பாயிண்ட் சொல்றேன். கண்ணாடி தொட்டில விதவிதமா மீன் இருக்கும். நீங்க ஹோட்டல்காரங்கிட்ட இந்த மீன் வேணும்னு கேட்டீங்கன்னா எப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த மீன் எடுத்து போய் கரெக்டா பண்ணி கையில கொடுப்பாங்க. 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அதே இது சைனா அந்த மாதிரி நாடுகள்ல இருக்குது சார். இது எல்லா நாட்டிலையும் போனா நமக்கு வந்து அந்த மாதிரி பாம்பை வந்து எடுத்து வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாரு இவரு. ஆமா, ஏவாள் வந்து சைனாக்காரியா இருந்து அவன் ஆதாமும் சைனாக்காரனா இருந்து ஏங்க பாம்புன்னு சொல்லியிருந்தா அவன் தலையை வெட்டி சாப்பிட்டு இருப்பானுங்க. இந்த இவ்வளவு பிரச்சனை ஆகியே இருக்காது. ஒரு வீட்டுல ஒரு மீன் தொட்டியில ஒரே ஒரு மீன் இருந்துச்சு. எல்லா வீட்லயும் 2 3 வாஸ்து மீன் இல்லையா,
ஃபைட்டர் ஃபிஷ் அது. அது வேற எந்த ஃபிஷ் இருந்தாலும் அடிச்சிருமா, சாப்பிட்டுருமா. அதாவது சாப்பிட்டுருமா, அடிச்சு கொண்டுருமா. அது ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வச்சா வைக்காதுங்க, அதெல்லாம் பண்ணாதுங்க. அது ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கொடுத்தா பண்ணாது. அது அதான் சொல்றாரு அவரு. நான் கேட்டேன் ஜோடியா தானே வைப்பாங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல இது ஃபைட்டர் ஃபிஷ், அது தனியா தான் இருக்கும்னு சொல்றேன். அப்ப ஃபைட்டர் ஃபிஷ் மத்த ஃபிஷ்ஷோட இருக்காது, இனத்தோட. ஃபைட்டர் ஃபிஷ் ஆண் பெண்ணோட இருக்கும். இன்னும் போட்டா யானை பாகனை யானை கொன்னுடுச்சுன்னுட்டு தனியா ஒத்தையா யானை வச்சிருந்தீங்கன்னா அந்த பாகனை கொள்றது நியாயம்னு நான் சொல்றேன். என்னைக்கு நீங்க ஆண் பெண் யானை 2 வைக்கிறீங்களோ அப்ப நல்லது. ஒத்த யானை, அது ஆண் யானையோ பெண் யானையோ எல்லா கோயிலும் வச்சிருக்கிறீங்க, என்னைக்குதான் ஒரு நாள் யானை பாகனை போடுறது. யானை மட்டும் இல்ல, கேட் எல்லாம் தான் சார். யானை மட்டும் இல்ல, எந்த பெட் அனிமலா இருந்தாலும் சார். நீங்க பெட் அனிமல் அதுதான் சொல்றேன், அது தப்பு தானே. நியாயம்னு சொல்றேன் நான். ஒத்த யானையை போட்டு வச்சிருந்தீங்கன்னா யானை பாகனை கொள்றது ரொம்ப நியாயம். யானையை ரொம்ப கொடுமைப்படுத்தீங்கன்னா கொல்லுது. ஒரு செய்தி என்னன்னா, ஒரு வகை சிலந்தி ஆனை சாப்பிட்டுருவான் கூடலுக்கு அப்புறம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஜீவராஜிகள்ல எவ்வளவோ இருக்கு. அதனால ஆண் பெண் அப்படி இந்த ஃபிஷ் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்றான். அது கூட்டமா இருக்க போது அப்படி எல்லாம் இருக்கும், ஒரு இதுல இருக்கலாம். அது எப்படியோ அது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கணேசன் ஃபிஷ் பாத்துருக்கிறேன். அந்த HR மேனேஜர் கிட்ட சொல்றது, இந்த ஃபிஷ் என்ன தெரியுமா சொல்றது, என்னன்னு உன் ஆபீஸ் நீ நாசமா போன்னு சொல்லி நிக்குதுன்னு சொல்றேன். கூட அதுக்கு துணை கொடுக்கலன்னா இதாண்டா சொல்லுது, உனக்கு புரியலன்னு சொல்றது நானு. நீங்க கணேசன் கூப்பிடுங்க. இல்ல ஆக்சுவலா இல்ல கணேசன், நீங்க சொல்லுங்க, உங்க தாத்தா கிட்ட இருந்து பாட்டி கிட்ட இருந்து வந்த செய்தி, நீ அம்மா அப்பா உங்களுக்கு சொன்னது, நீங்க பிள்ளைங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி செய்திகள் ஏதாச்சும்? பாயை மிதிக்க கூடாது சொல்ல, பாயை மிதிச்சா உடம்பு வலிக்குன்னு சொல்லுவாரப்பா. என்னது பாய்? மேட் மேட். ஆமா, பாயை மிதிச்சா வலிக்குன்னு சொல்லுவாரு. பாயை ஓகே ஓகே. நடந்து மேல படுக்க உடம்பு வலிக்குன்னு சொல்லுவாரு. சரி. தலைகாணி தலைகாணி மேல உட்காந்தாக்கா கட்டி வருவான்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த ஆடி மாசத்துல யாரும் இந்த ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துலலாம். ஆமா, அது பொதுவான மீம். அது அதுக்கு நம்ம மே மாசத்துல குழந்தை பெறக்கூடாதுன்றதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா அப்படி மே மாசம் குழந்தை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்ப ஏசி எல்லாம் வந்துருச்சுங்க சார். ஆனா அந்த காலத்துல இல்லாதப்ப கஷ்டம் தான் சார். சம்மர்ல லேடிஸ் எல்லாம் ஆமான்னு சொல்லுங்கப்பா. அந்த காலத்துலயே மே மாசம் குழந்தை எனக்கு நான் ஏன் இது ஆரம்ப காலத்துல இருந்தே அது ஆமோதிக்காம இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப தலைப்பிரசவம் அப்படின்றது தானே நம்ம ஆடி மாசத்துல இப்படி இருக்கணும் கூடாதுன்றதுதான். அப்புறம் என்ன பண்ண உடம்பெல்லாம் எரியாதா, குழந்தை பிறகு ஆடி மாசம் தள்ளி வைக்கணும். அதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சீரெல்லாம் வைக்கலையா, ஒரே வாட்டிதான் வச்சாங்க. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இது ரொம்ப கஷ்டம், அதனால எப்படின்னே தெரியாது. அட்லீஸ்ட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆடி மாசம்னா நம்மளே பேசாம இருப்போம்ல. இந்த மாதிரி ஆள் தான் இப்ப 2வது சீர் 3வது சீர் எல்லாம் கட் பண்றது. மாசத்துல ஆண் குழந்தை பிறந்தா கூட எந்த குழந்தையும் உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி தானே இருந்தது. அப்ப அந்த அப்பா 5வது ஆண் குழந்தை பிறக்க கூடாது, 5வது ஆண் குழந்தை பிறந்தா எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஆனா அது இது எப்படி நடந்து தெரியல. எங்க அப்பாக்கு அப்புறம் பிரதர்ஸ் எல்லாமே இறந்துட்டாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர் 2 பேரும் இறந்துட்டாங்க. எங்க அப்பா இதே மாதிரி ஒரு கதை வரும். ஆணியும் பொண்ணையும் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஒவ்வொரு கிருஷ்ணர் கதை சார். கிருஷ்ணர் கதை அவர் சொல்றாரு, நீங்க வாயில சொல்லுவீங்க, சொல்லணும். அது நாங்க ஏன் அமைதியா இருக்கிறோம், மௌனம் காக்குறோம். அவர் அதுல இருந்து லிங்க் போட்டு அவருக்கு தோசை இருப்பா. நான் என்னோட கேள்வி அந்த ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா விட்டு வரிசையா புள்ள பெத்துக்கு விட்டதுக்கு 2த்தையும் தனித்தனி ஜெயில போட்டா அன்னைக்கே நின்னு இருக்கும்ல வேலை. பெறுவீங்களா கொல்லுவீங்களா, ஒன்னா போடுவீங்களா, புள்ள பெறுவீங்களா கொல்லுவீங்களா, யாரா ஏமாத்துறீங்கன்னு ஒரு நிமிஷம்.
கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அதனால அவன் அந்த இதை செய்தான். இல்ல அன்னைக்கு விட்டுருங்க. இப்ப இந்த காலத்துல கொல்லலாமா பிள்ளைகளை ராஜீவ் காந்தியை கொல்லலாமா கூட கொன்னவங்க பிறந்த தங்கச்சி வேணாம் என்ன நல்லா மாமன் சார். சார் ஒரு நிமிஷம், அன்னைக்கு விட்டுருங்க. இந்த காலத்துல ராஜீவ் காந்தியை கொன்னவங்க அவங்க பேர் என்ன மறந்து போச்சு, அந்த லேடி நளினி ரெண்டு பேரும் ஒரே ஜெயில போட்டு நளினி தனு நளினி தனு நளினி நளினி கிடையாது நளினி ஒரே தனு ஜெயில தனு போட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்காக அவளை ரிலீஸ் பண்ணணும், அவங்கள ரிலீஸ் பண்ணணும், என்னென்ன ஆச்சு இல்ல. நளினிக்கு குழந்தை பிறந்து இப்ப அந்த குழந்தை பெரிய நாய் கல்யாணமே பண்ணிடுச்சு. அது ரைட்டு, இதுக்கும் அதுதான் நான் இல்ல சொல்றேன். இல்ல இதுக்கும் மீமுக்கும் சம்பந்தம் கிடையாது. சார் கணேசன் சார் சொன்னாரு இல்லைங்களா, பாய வந்து மிதிக்க கூடாது. ஏன்னாக்க நம்ம வந்து அழுக்கு கால்ல போய் மிதிப்போம். ஒழுங்கா தூங்கி எந்திரிச்சோமா பாய சுருட்டி வைக்கணும். முதல்ல அதை விரிச்சு வச்சிருக்கிறதே தப்பு. தலைவணியில ஏன் உட்காரக்கூடாதுனாக்க, நம்ம தலையை வச்சு படுக்கும்போது அதோட வெயிட் வந்து கம்மி. நம்ம ஹோல் பாடி வெயிட்டையும் கொண்டு போய் தலைவாணி மேல போட்டு அதை வந்து ஒரு டிஸ்மேண்டில் பண்ண மாதிரி. ஆமா, தலைவனோட ஞாபகம் வந்தது. வாசல்ல இருந்து முடி வாரக்கூடாது, வாசல் வெளியில நின்னு விளக்கு வைக்கிற நேரத்துல சிக்கு எடுக்க கூடாது அப்படின்னுவாங்க. வாசல் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய. சார் அந்த நீங்க நடுவுல நின்று வாங்க கூடாது. எல்லாரும் மாலதி வாங்க. மாசமா இருக்கிற நேரத்துல, கன்சீவா இருக்கிற நேரத்துல நாத்தனாரும் அண்ணியும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது, பாத்துக்க கூடாது. இது நான் அனுபவிச்சிருக்கேன் தெய்வமே. ரெண்டு கர்ப்பிணிகள் ஒரே வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவு. இல்ல ஒரே வீட்டுல இல்ல வேலம்மா மேம். என்ன ஆச்சுன்னா, நானும் பிரெக்னண்டா இருந்தேன், நாத்தனாரும் பிரெக்னண்டா இருக்கும் போது மீட்டே பண்ணக்கூடாது. அந்த கதவு வழியா கைய மட்டும் விட்டு பொருளை வாங்க. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப அது கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னாப்பா, 2 பேர் வந்து பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு தே நீட் ஃபுல் போஷாக்கான உணவு. 2 பேரையும் வச்சு மேய்க்க முடியாது. அதனாலதான் தனித்தனியா வச்சு அவங்க பாத்துக்காங்கிறது. போங்காட்டம் 2 பிரெக்னன்ட் ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணோம். ஒன்று எப்படி இருக்குது எந்த எப்படி இருக்குதுன்னு அதுல போட்டி போறாம சண்டை வந்துரும். அதனாலதான் மாட்டேன். இப்ப இன்னொன்னு சொல்றேன், வந்து தாலிய வந்து ஒரு தாலிய இன்னொரு பெண்ணு பாத்திரக்கூடாது அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. தாலி கட்டும் போது பின்னால போட்டுட்டுதான் தாலி கட்டுவாங்க. தாலி மேடையில கட்டுவாங்கல்ல மேடம், அப்ப வந்து கெட்டுற லேடி வந்து பின்னால போட்டுக்குவாங்க தாலிய. அந்த ரெண்டும் மீட் பண்ண கூடாதுன்னு. வேற என்ன மீட் பண்ணும்போது இவங்க தாலி கீழே கிடக்கும் போது அந்த தாலியோட கோத்துக்க கூடாது இல்லையா? எல்லாம் ரீசன் தான் மேடம். இப்ப நாங்கெல்லாம் தாலி உள்ளதான் போட்டிருப்போம். நீங்க மேபி தெலுங்கு பீப்புள் வெளியே போடுவீங்களான்னு தெரியல, நாங்கெல்லாம் உள்ளதான் போடுவோம். அதனால அது மீட் ஆறதுக்கு சான்ஸே கிடையாது. இல்ல மேடம், எங்க பக்கத்துல தமிழ் பீப்புளே நாங்க வந்து பின்னால போட்டுதான் கட்டுவோம். எங்க ஆபீஸ்ல ஒரு தடவை ஒரு லேடி தான் ஆபீஸ் வந்துட்டாங்க. வந்துட்டு கழுத்து துணியை சுத்தினே இருந்தாங்க, அந்த முந்தானையை சுத்தினே இருந்தாங்க. என்னன்னு கேட்டாக்கா, குளிக்கும் போது தாலியை அவுத்து வச்சுட்டு குளிச்ச, ஆபீஸ் வரும்போது போட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம். தாலி எல்லாம் ஒண்ணு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. சாதாரண விஷயம் எல்லாருமே கைட்டி வச்சிடறாங்க. நாராயணமூர்த்தி சாரு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, வைஃபை அன்ஸ்டேபிள் சோ லிவிங் அப்படின்ட்டு. நான் முதல்ல எப்படி படிச்சேன்னா, வைஃப் அன்ஸ்டேபிள் நோ சோ லிவிங் நான் படிச்சேன். கடவுளே கடவுளே, வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு நேரம் பேசுது, கொஞ்சம் சிரிப்பு வர வேணாவா? எப்ப பார்த்தாலும் எங்கள் நினைவோடே இருக்கிறீர்கள், அதுதான். இல்ல இல்ல, நாங்க உங்க நினைவோடு, எங்க நினைவு உங்களை வந்து அப்படியே மாலதி நினைவு தான் எப்பவும். சார் இந்த கோயிலுக்கு போனா நேரா வீடு வரணும் அப்படிங்கறது வந்து சார், அவங்க ஊர்ல இருக்கிற கோயில் தான் கணக்கு, சரிங்களா? நம்ம இப்பதான் வந்து நிறைய இங்கிருந்து அங்க போன எல்லா கோயில் எல்லா ஊர்லயும் சிவன் இருக்காரு. நீங்க சொல்றது நியாயம். அவங்க வீட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது நியாயம். ஏன்னா ஏற்கனவே கோயில்ல உட்காந்து ஃபுல் அரட்டை கச்சேரி முடிச்சிருப்போம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வீடு போய் சேருங்க அப்படிங்கறதுதான் வந்து கோயில். அதுக்கப்புறம் பேசின கதை வழியில நின்று வேற எந்த பொம்பளையும் கூட பேசாதீங்க கதை. மறுபடியும் திருப்ப வேற யாராவது வீட்டுல திண்ணையில போய் உட்காந்துட்டு மறுபடியும் உங்க அரட்டையை ஆரம்பிக்காம வீடு வந்து சேருங்கன்னு தான் சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து திருவண்ணாமலை அங்க ஒரு ஜீவராசி பசியோட உட்காந்துக்குது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க.
அந்த ஜீவராசி டீ கடையில யாராவது வடிவேல் அது நீங்க 300 கிலோமீட்டர் போனாலும் பயன்படுத்துறீங்களே, அதான அந்த ஜீவராசி டீ அப்படி கடையில போய் சொன்னது இப்படி ஆயிடுச்சுங்க சார். மீம்ஸ் வந்து மருவி மருவி வந்து விட்டது. சரி, அது சரி, கணவனை கண்கண்ட தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்களே, அத பத்தில யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. பார்ட் 2 போடுங்க சார். அது மீம் இல்லைங்க, அது வந்து செய்ய வேண்டிய காரியங்க. அத மட்டும் தூக்கிடுவீங்களே. அது மட்டும் சிவகுமார் சார் வாங்க. நான் இருக்கேன் சார், கேட்டே இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நீங்க எதனா பேசுங்க. எனக்கு உள்ளங்கால்ல எல்லாம் கேட்டாச்சு சார், எல்லாம் கேட்டாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு என்ன, குரங்குகளை நைட்ல ஏதோ பண்ணக்கூடாது. நீங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தோட்டக்காரரு நைட்ல குரங்கு தொல்லை தாங்க முடியாம ஒரு குருவிக்காரன் கூப்பிட்டு வந்து பட்டு 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 சுட்டாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரழிஞ்சு போய் இறந்தாரு. அது மூட நம்பிக்கையா இல்லையா ஒண்ணு, அது ஒண்ணுங்க. புறா தொலை தாங்க முடியாம ஒரு தோட்டக்கார பெரிய ஒரு தோட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய அந்த புறாவெல்லாம் துரத்தி அடிச்சாங்க, சுட்டாங்கன்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப படுமோசமா இறந்தாங்கன்னு ஒரு செய்தி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச செய்தி. புறாவை விரட்டி அடிச்சாங்க போய்ஸ் கார்டன்ல. அதுக்கப்புறம் தான் பெரிய சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லைங்களா? இந்த படுத்திருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் எதுவும் பண்ணிருப்பாங்களோ? ராமு சார் என்ன சொன்னீங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிற எல்லாருமே இது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மறக்க முடியாது சார். நைட்ல போயிட்டு குரங்கு சுட்டு சாகடிச்சதுனால ஒரு அழிக்க முடியாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே. ஆனா இப்போ காணாத போனது மோகினி பிசாசி காணாத போயிடுச்சு சார். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஞாபகம் வருது. ஜெயலலிதா இறந்தப்புறம் கூட்டிக்கிட்டு வாங்க, அள்ளிக்கிட்டு போங்க அப்படின்னு பயங்கரமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் பத்தி மீம்ஸ் வந்தது. ஞாபகம் இருக்க? நிறைய நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இப்ப இந்த ரெக்கார்டிங் எப்படின்னா, அவரு ஒண்ணு சொன்னாரு, அதோட சார் அமைதியா விட்டாரு. இப்ப நீ வந்து இப்படி சொல்லி பாருங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் யாரு எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த ஹாஸ்பிட்டலுமே உள்ள எடுக்க மாட்டேன்னு சொல்ற ஆளு உள்ள எடுக்குது. அதுக்கப்புறம் நீங்க ஹிட் ரேட் எல்லாம் கேட்க கூடாது. அது 99.9% கான் கேஸ்ன்னு சொல்ற ஆளு அப்போலோ வாங்குது. அது நிறைய பேரை நல்லா ஆக்கி வெளியில அனுப்புது. உங்களுக்கு அது தெரியாது. அது இந்த மாதிரி இறந்து போற பெரிய ஆளுங்க மட்டும் உங்களுக்கு தெரியுது. இந்த பெரிய ஆளுதான் தெரியுது இல்ல அங்க இறந்து போறாங்கன்னு. ஏன் போறாங்க? வேற எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் உங்களுக்கு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இல்லையா, அமெரிக்கன் பிரசிடென்ட் லெவலுக்கு, இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரே இடம் அப்போலோ ஹாஸ்பிட்டல். அந்த ஆபரேஷன் தியேட்டர் உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. சரி, இப்ப 4 கிரேட் ஆபரேஷன் தியேட்டர் இருக்குது. எல்லாருக்கும் ஒண்ணு, ஸ்பெஷலான ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒண்ணு, அல்டிமேட் ரொம்ப பெருசு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு இன்னொன்னு வச்சிருக்காங்க. அமீர் கான் கூட இப்ப இங்கதானே அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அந்த ஃப்ளட் சமயத்துல. மோடியோட அண்ணனுக்கு இங்கதான் அப்போலோல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அங்க வேற எங்கேயும் கிடையாது, சென்னை அப்போலோல எடுத்தாங்க. அதனால அப்போலோ இந்த கூட்டிகிட்டு வாங்க தூக்கிட்டு போறவங்கலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு அப்போலோ அது காரணம் வேற, அந்த விஷயம் வேற. அது வந்து நம்ம மீம்ல பேச வேண்டிய காரணமே கிடையாது. அது ஆக்சுவலா அது வேற. ஆக்சுவலா அதை நம்ம பேசலாம். நிறைய பார்த்தோம்னா அப்போலோவோட சிறப்பு பாத்தீங்கன்னா, அப்போலோல வாங்குற அளவுக்கு பேமெண்ட் இன்னைக்கு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல வாங்குறான். பலருக்கு தெரியாது, அதை விட அதிகமா கூட வாங்குறாங்க இன்னைக்கு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல. பலருக்கு தெரியாது. அதெல்லாம் இருக்குது. அது வேண்டாம் நமக்கு. நம்மளோட மீம்ஸ் பத்தி பேசுவோம். அதே மாதிரி கல்யாணம் பண்ற போது செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா, செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா மாமனார் செத்து போயிடுவாருன்னு. நோ 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 நோ, தப்பா சொல்றீங்க. மாப்பிள்ளை செத்து விடாது. நோ 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 நோ, அது செவ்வாய் தோஷத்தை கழிக்கிறோம் அப்படின்னு பாப்பாங்க. மூல நட்சத்திரம் தான் மாமனார் மாமியாருக்கு ஆகாது. கணக்கு, பாதம் கணக்கு. கணக்கு இதெல்லாம் எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இல்ல சொல்றது நான் சொல்றேன்.
இல்ல செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கறது நீங்க சயின்டிபிக்கா ஒரு ரீசன் இருக்கு. எனக்கு அது என்ன ஃபேக்டர்னு RH ஃபேக்டரா ஏதோ ஒரு ஃபேக்டர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தெளிவா நாங்க சயின்ஸ்ல தான் RH ஃபேக்டர்னு சொல்றோம்ல. ABO 4 பாசிட்டிவ் 4 நெகட்டிவ் 8 இருங்க இப்ப இதெல்லாம் சொல்றீங்க சார். அந்த காலத்துல இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க அந்த ஹாரோஸ்கோப் படி வச்சு பார்த்ததுல இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் 8ல லேடி நெகட்டிவா இருந்ததுன்னா ஆணோட விந்தணு உள்ள வர்ற போது ஃபாரின் பாடி நினைச்சுக்கிட்டு லேடியோட உடம்பு அந்த ஃபாரின் பாடி அடிக்க ஆரம்பிக்கும். அது ஆல்மோஸ்ட் எல்லா லேடியோட பாடியும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு எங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. நோ செவ்வாய் தோஷத்தோட ரீசனே வேற. லெட் மீ டெல் யூ. அது எப்படின்னாக்க அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற மனுஷனுக்கு லேட்டா தான் கல்யாணம் ஆகும். நீங்க பார்த்திருப்பீங்க. அது இட் இஸ் நாட் பிகாஸ் அது இருங்க சார், அதுக்கு மேட்ச் கிடைக்காம எல்லாம் கிடையாது. செவ்வாய் தோஷம் மேட்ச் கிடைக்கல அதனால கல்யாணம் டிலே ஆச்சு, ஜாதகம் சரி வரல, அப்படியெல்லாம் கிடையாது. the need of the person, ஓகேங்களா, sexual need of the person who has the செவ்வாய் தோஷங்கிறது கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு. அதனாலதான் அதே மேட்ச் ஆன பலன்களை பார்ப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. நான்லாம் கல்யாணம் கட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோட நட்சத்திரம் என்னன்னு நான் கேட்டேன். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க அதான் நான் சொல்றது, அரேஞ்ச்டு மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்க பிராக்டிக்கலா யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? நீங்க யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் whom you are and who your wifeங்கிறத, அதனால பிராக்டிக்கல். அதுல இது வராது. நாங்க திடீர்னு கொண்டு போய் எப்படி வராது சார்? ஏன்னா நீங்க see when you are together you will know how much you need. நீங்க when you are together you will understand each other. வானத்துல இருந்து ஒன்னு வருதுன்னா எப்படி வந்துதானே தீரணும். அது தெரியுமா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு? இல்ல சார், உங்க பாடி நீட் தானே சார். எங்க சார் இருங்க முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்ன? அதான் சார் சொன்னேன்ல சார் அவங்க சொல்றாங்க. இல்ல நீங்க செவ்வாய் தோஷம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? புரியல மாதிரி சொல்லுங்க, எனக்கு புரியல. அது ஜாதி சார், அது ஹாரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஹாரோஸ்கோப் வச்சுங்க சார். ஒரு ஜோசியம் எழுதுனாங்க. அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு எங்க கனெக்ஷன்? எதுங்க சார்? அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு கனெக்ஷன் என்ன இருக்கு? புரியல நீங்க கேக்குற கேள்வியே. நீங்க சொல்ற ஹாரோஸ்கோப் பார்த்து சொல்றதுக்கும் இவங்களுக்கு செக்சுவல் ஈகர்னஸ் கம்மியா இருக்கும்ன்றதுக்கும் என்ன கனெக்ட், எப்படி கனெக்ட் பண்றீங்க சார்? அந்த தோஷம் கேக்குற கேள்வி. ஆமா சார். எப்படி அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற ஆளுக்கு பின்னால இப்படி இருக்கும் நீட்ஸ்னு சொன்னீங்களே. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்றது ராங்கான ஸ்டேட்மெண்ட். இருக்குதுன்றதே ராங்கான ஸ்டேட்மெண்ட். ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வேணா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எதிரான ஸ்டேட்மெண்ட் என்னால 10 பேரை காமிக்க முடியும். சரி, அப்ப அதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குல்ல சார்? இன்னும் 10 பேர் இருப்பாங்கல்ல சார்? இல்லையே, நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பொருந்துனா எல்லாருக்கும் பொருந்தணும்ல சார். அதுதான் ரீசன் சார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல அப்புறமா சீஃப் அந்த இது பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணா பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய நடிகை, அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தது, கல்யாணம் ஆகல. ஆனா அவங்க 5 வருஷம் இன்னொரு ஆளோட இருந்தாங்க, அப்புறம் ஒரு 5 வருஷம் இன்னொரு ஆளோட இருந்தாங்க, அப்புறமா வேற ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. என்ன, அவங்க கல்யாணம் பண்ணிக்கின போது இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கிறதுக்காக காசிக்கும் போனாங்க, ராமேஸ்வரத்துக்கும் போனாங்க. ஆனா அதுக்கு முன்னால லிவிங் டுகெதர் அரேஞ்ச்மெண்ட்ல 2 பேர் கூட இருந்தாங்க. அவங்க ஆள் பேரெல்லாம் வேணாம், சரியா? ஆனால் இப்ப என்னோடது மேல இருந்து ஒண்ணு வருதுன்னா, நீங்க 5 வருஷம் அந்த ஆளோட இருந்தப்போ அப்போ செவ்வாய் தோஷம் அந்த ஆள் என்ன பண்ணுச்சு, அடுத்த 5 வருஷம் இன்னொரு ஆளா இருந்தீங்களே அப்போ என்ன பண்ணுச்சு? தாலி கட்டின ஆளை மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணுமா? தாலி கட்டாம கூட இருந்தா பண்ணாதா? இப்ப நீங்க காசிக்கு ராமேஸ்வரம் போனா கேன்சல் ஆயிடுமா? எப்படி ஆகும்? ஆள் பேரை நான் அப்புறமா சொல்றேன். நம்மள ஏமாத்திக்கிற விஷயம் சார். நீங்க காசிக்கு ராமேஸ்வரம் போனான்னு சொல்றீங்கல்ல சார்? கல்யாணி மேடம், இந்த நம்பிக்கை எதுவுமே எனக்கு இல்லை, எங்க குடும்பத்திலயும் பல பேருக்கு இல்லை. நாங்கெல்லாம் நல்லாதான் இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம், நல்லபடியா தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இந்த நம்பிக்கை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இதுல நீங்க ரொம்ப நம்பிக்கையிலே நம்ம இதுலயே கவனம் செலுத்தி இன்னைக்கு நீங்க சொல்ற கருத்து என்ன சார்? இது நீங்க சொல்றீங்க, தெளிவா சொல்றீங்க. இதுல என்ன கொடுமை என்னன்னா, இந்த கருத்தை நம்ம ஆணித்தரமா பேசுறதுனால இந்த மேய்மை நம்ம அடுத்தவங்களுக்கு கடத்துறோம். ஓகே சார்.
அதுதான் ஒண்ணு பண்ணுங்க சார், இதெல்லாம் கட் பண்ணிடுங்க சார். இதெல்லாம் கட் பண்ணிடுங்க சார். நான் ஆக்சுவலா வந்து இப்ப சார் சொன்னார்ல காசிக்கு ஏன் போறோம், ராமேஸ்வரம் ஏன் போறோம்னு சொல்றாரு இல்லைங்களா சார். இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்லயும் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சுங்க சார். தேவையே இல்லாம நிறைய விஷயங்களை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அது மேன்மேடு. அந்த மாதிரிதான் சார் அது வந்தது. நான் சொல்றது மேன்மேடு சார். அதுவும் ஹாரோஸ்கோப் சார். ஹாரோஸ்கோப் வந்து மேன்மேட் தான் சார். அது எங்க போய் வானத்துல இருந்து வந்ததுங்க சார். he has read the stars and whatever planets and he said that. இப்போ ஒரு சுரங்கத்துல 40 பேர் மாட்டி 18 நாள் கொண்டாங்கல்ல, அது காசில தான் நடந்துச்சு. காசிக்கு போனா உங்களுக்கு புண்ணியம் வரும்னா, காசில ஒருத்தன் 18 நாள் மாட்டின்னு செத்தானே பாவம் 41 பேரு, உழைப்பானா இல்லையான்னு தெரியாம, அதுவும் காசில தான் நடந்துச்சு. உழைச்சிட்டாங்களா சார்? காசிக்கு போன புண்ணியங்கிறது மத்தவங்களுக்கு தான், அங்கேயே உழைச்சாங்கிறதுக்கு சயின்ஸ் காரணம், ட்ரில் பண்ண மெஷின் காரணம், ஒர்க் பண்ண மனுஷன் காரணம். அதுக்கு நடுவுல ஒண்ணு போச்சு, அது நீங்க பாக்கலீங்களா சார்? சைத்தான் குறுக்க வந்து உடைச்சுதா மெஷின் எல்லாம். அந்த நியூஸ் நீங்க கேக்கலையா? அது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பூஜை போயிட்டு இருந்தது சார். ஆமா, ராக்கெட்டுக்கு வேற எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏத்தி அனுப்புறானுங்க. அது எப்படியும் சார் அந்த காசி இதுல இந்த ஐ மீன் அந்த பீப்புள் அந்த லேபர்ஸ் உள்ள மாட்டினப்போ பூஜையும் போச்சு சார். அது பூஜையால வந்துச்சுன்னு சொல்றீங்களா, ட்ரில் பண்ண மெஷின்ல இருந்து வந்ததுன்னு சொல்றீங்களா? டிபெண்டிங் அப்பான் தி பர்சன் சார். அவ்வளவுதான். முடிச்சுக்கலாம். இந்த பூஜை இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஒரு ஆங்கிள் என்னென்ன சார், ஒரு சின்சியாரிட்டி. எல்லாரும் ஒரே மாதிரி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய சைட்டும் அங்க போய் நிற்கும். ஸோ அதனால அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். அது கூட ஒரு பக்கம் சொல்றேன். கோயிலுக்கு போறது கூட யாரோட சைட் எல்லாம் மேடம்? கத்திரிக்காய் வெட்டினா என்ன எலுமிச்சம்பழம் தான் வெட்டணுமா? கத்திரிக்காய் வச்சு வெட்டுறது யாரோட? இல்ல யாரோட சைட் எல்லாம் அங்க போய் நிக்கும்? அங்க இருக்கிறவங்க எல்லாரோட சைட்டும். ஒருத்தர் சைட்டும் நிக்கிறது கிடையாது சார். நிறைய பேர் அத பாப்பாங்க. இது பாருங்க, எல்லா ஜாதியும் எல்லா மதமும் கொடுக்கிற வரி பணத்துல ராக்கெட் விடணும். இந்து மதத்துக்காக அங்க எலுமிச்சம்பழம் வைக்கிறது தப்பு. அல்லாவுக்கு 2 வை, இயேசு கிறிஸ்துக்கு 2 வை, புத்தருக்கு 2 வை, மகாவீரருக்கு 2 வை. யாருக்குமே வைக்காது. உங்களுக்கு 2 வைக்கலாம் சார், எனக்கு 2 வைக்கலாம் சார். விடுங்க சார். இப்ப எனக்கு கட் பண்ண வைக்கிறீங்க நீங்க. ஆமா சார். நீங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி சார் ஜெனட்டிக்கா ஆரம்பிச்சு பரம்பரையா ஆரம்பிச்சு எத்தனை பேருக்கு ஜெனட்டிக்கா வருது சார்? இல்ல சார், இது மீம்ஸ்ன்றது ஜெனட்டிக் கிடையாது சார். ஜெனட்டிக்கா வர மாதிரி இந்த மாதிரி செய்திகளை பரம்பரையா கடத்திட்டு வரும். இப்ப நம்ம அதுதான் மீம்ஸ் ஆக்சுவலா. அந்த செய்தியை தான் நம்ம பேசுறோம் இங்க ஆக்சுவலா. அதுதான் அதை பத்தி தான் பேசுறோமே தவிர இப்ப சொன்ன ஜாதகங்கள் எல்லாமே பரம்பரையா கடத்திட்டு வந்ததுதான். யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சது, யாரோ ஒரு காரணத்துக்காக கண்டுபிடிச்சது, அது அப்படியே எல்லா ஜெனரேஷன் சொல்லி இன்னைக்கு வரைக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் மாறி நம்ம நம்புறது இல்லை, இதெல்லாம் ஏமாத்த வேலை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க. ஆனாலும் எப்படி போனாலும் இல்ல நாங்கெல்லாம் நம்புறோம் கை காட்டுறதுக்கு 10 பேர் இருக்காங்க சார். நான் லதாவுக்கு பை சொன்னேன் சார். லதாவுக்கு தான் பை சொன்னேன் சார். பர்சனல் லைஃப்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வலி எடுக்குது, மத்தியானம் போல எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த பக்கத்துல அந்த ஊர்ல கிறிஸ்டியன் ஏதோ வண்டி வச்சிருக்கிறாரு, என்ன வண்டின்னு எனக்கு தெரியாது. அந்த வண்டி கேட்கிற போது ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஓய்வு எடுக்கிற நாளு, அதனால நாங்க எதையும் கொடுக்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம், ஓட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு வேற ஒரு மாட்டு வண்டி பிடிச்சி எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பெற்றாங்க. ஒரு கிறிஸ்துவர் வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம், கீழே வராது சார். வேலை செய்ய மாட்டோம்னு ஒரு கிறிஸ்துவர் சொல்றது மீம் தான். இல்ல அது எமர்ஜென்சி குடுக்கறதுல தப்பு கிடையாது. நீ தப்பு செஞ்சிருக்க, அது ரொம்ப நான் தப்புன்னு தான் சொல்றேன் அவங்க செஞ்சது. ஆனா அவங்க சொன்னது வந்து அது மீம் கீழே வராதுங்கிற, அவங்க ஓய்வு எடுக்கணுங்கிறதுனால முடியாதுன்னு. அது பைபிள்ல சொல்லிக்குது, ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் வேலை செஞ்சா 1 நாள் வேலை செய்யக்கூடாது, லீவ் நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்குது, கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. இல்ல பைபிள்ல வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இருக்குது, உன்னை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, கொடுத்து உதவணும்னு தான் சொல்லி இருக்குது. இவன் பண்ண தப்பு. அதான் இப்ப மகாபாரதம் ராமாயணத்தை இஷ்டமா இன்டர்பிரட் பண்ற மாதிரி இதையும் இஷ்டமா இன்டர்பிரட் பண்ணி. நான் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே பைபிள்ல சொன்னதெல்லாம் நான் கரெக்ட்லாம் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து பைபிள்ல சொல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் எனக்கு பிடிக்காத பல விஷயங்கள் இருக்குது.
ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஆதி ஓல்டு டெஸ்டமென்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்றதே எப்படி சொல்லுவாங்கன்னா, கடவுள் ஒளியாக ஒளி வடிவமாக ஆடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் அவரை போன்ற உருவத்துல மனுஷனை படிச்சாருன்னாங்க. ரெண்டுத்துக்குமே கான்ட்ராவர்சி. இந்த வார்த்தை இப்படிதான் ஆரம்பிக்கும். கடவுள் ஒளி வடிவமா ஆடிக்கொண்டிருந்தார், அவர் மனுஷனை படிக்கும் போது ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அவரை போன்ற உருவத்துல படிச்சாரு. எங்கடா போற உருவம்? நீ தான் ஒளி வடிவம் சொல்லிட்டியே, நீ அவரை போன உருவம் நீங்க சொல்றிய. இது ரெண்டுத்துக்கும் கான்ட்ராவர்சி இருக்குது. ஒருத்தனும் யோசித்தது கிடையாது. ஒரு கண்ணை முடிக்கின்னு நம்புறதுதான் கிறிஸ்டியானிட்டி. எனக்கு இந்த கேள்வி பலரை கேட்ட உடனே ஓடிடுவானு, என்கிட்ட பேச மாட்டேன். எனக்கு ஒரு கேள்வி சார். அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சா என்ன செய்யறாங்க சார்? அமாவாசை டேல மணக்க நான்வெஜ் செய்யறாங்க சார். நான் சாப்பிடுவேன், எங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அரசு அப்ஜெக்ட் பண்றாங்க சார். நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு என்ன பதில் சொல்றேன் சார்? அவங்களுக்கு உண்மை நான் சொல்ற பதில் சொல்லுங்க. அமாவாசை அந்த நிலாவுக்கு லைட் போடல, அவ்வளவுதான். அமாவாசை நிலா ஃபுல்லா தான் இருக்குது. அது தேயில, அது வளரல, அது ஒன்னும் ஆகல, காணாம எல்லாம் போகல, அப்படியே நிலா இருக்குது. நிலா லைட் போடல சார். நிலாவுல ஒரு மணக்க வஞ்சிரம் மீன் வருகிறாங்க சார். தெரு ஃபுல்லா யாராவது சொல்றாங்க, யாராவது சொல்லிட்டு போட்டு சார். நீங்க அமாவாசைக்கு போயிட்டீங்க, சனிக்கிழமை சாப்பிடாதீங்க. புரட்டாசி மாசம் ஃபுல்லா சொல்லுவாங்க. நான் 365 நாளும் சாப்பிடுவேன்பா சார். அது குழப்பிட்டாங்க சார். இப்ப வந்து நமக்கு வந்து ஆஃப் டே அப்படிங்கறத வந்து அமாவாசை, ஏகாதசி, பௌர்ணமி, அதுக்கப்புறம் வர ஏகாதசி, அந்த மாதிரியான நாட்கள் தான் வந்து நம்ம வச்சிருந்தோம். நடுவுல இப்ப நீங்க சொன்ன அந்த சண்டே வந்து நடுவுல பூந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஒரு இன்டர்வல், அதாவது வந்து என்ன இன்டர்வல் சொல்றது, அது வந்து கரெக்டா அந்த 14th டே அந்த மாதிரியான இன்டர்வல்ல யூ ஷுட் நாட் ஈட், அட்லீஸ்ட் ஒரு நாள் பிரேக் விடு, அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்ததுதான் அது. அதுக்கு எந்த நாளை போய் நீங்க நடுவுல இருந்து இழுத்து பிடிப்பீங்க? அட வானத்துல நிலா இல்லையா, அட அன்னைக்கு அமாவாசைடா, அன்னைக்கு இருந்துட்டு போங்களேன் அப்படிங்கறதா. நீங்க சொல்றீங்கல்ல, நேத்து சொன்னீங்கல்ல சார், அந்த நம்ம யுவா அந்த ஸ்டோரியில சொன்னப்போ நீங்க எப்படி நீங்க அதை வந்து கெஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க இப்படிதான் இருந்திருக்கணும், அவனுக்கு 2 பேரும் போனானுங்க, அவன் நாக்குல அந்த ஃபயர்ல எரிஞ்ச இதை வந்து நீங்க தொட்டு எடுத்து வச்சு பார்த்தான், அதனால அவன் கை சுட்டது எடுத்து வாயில வச்சான், அதனால டேஸ்ட் தெரிஞ்சதுன்னு சொல்றீங்கல்ல. அந்த மாதிரிதான் இதுவும். அமாவாசை அன்னைக்கு அவன் சரி அன்னைக்கு நிலா இல்லையா, அன்னைக்கு நம்ம சாப்பிட வேண்டாம், விட்டுருவோம். முழு நிலா வந்தது அன்னைக்கு நம்ம சாப்பிட வேண்டாம், விட்டுருவோம். எல்லா சாப்பாட்டுக்கும் உணவுன்னு பேரு. இது வந்து நான் வெஜிடேரியன் தனியா கிளாசிஃபை பண்ணது இந்தியா மட்டும், இந்து மதம் மட்டும், வேற யாருமே கிளாசிஃபை பண்ண கிடையாது. எல்லா நாளும் சாப்பாடு சாப்பிடுங்க, எல்லா நாளும் எனர்ஜி கிடைக்கும், எல்லா நாளும் நல்லா இருங்க, உலகம் பூரா சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு தேவையே கிடையாது. அதான் சார், ஒரு நாள் ரெஸ்ட்ங்கிறது, சாப்பிட்டு உலகம் பூரா எல்லா நாட்டிலும் எல்லா நாளும் எல்லாத்தையும் சாப்பிடுறவங்க வேணும். எந்த வித மாற்றமும் என்னைக்கும் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உணவுன்னு தான் நினைச்சு சாப்பிடறானே தவிர இது என்னன்னு நினைச்சு சாப்பிடல. இல்லைங்க, அது குளோபல் அவார்டு வாங்கினவங்க 99.99% நான்வெஜ் சாப்பிடுறவங்க, கவு சாப்பிடுறவங்க, பசு சாப்பிடுறவங்க, பீஃப் சாப்பிடுறவங்க. சார் நான் வெஜிடேரியன்ல வந்துங்க சார், இப்ப அந்த காலத்துல நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறீங்களா, அதுக்கப்புறம் நம்ம இப்ப நான் வெஜிடேரியன் நிறுத்தியிருக்கோம். அந்த காலத்துல சார் இல்லைங்க சார், ஒரு நிமிஷம். நான் வெஜிடேரியன் சாப்பிடும் போது நல்ல ஒரு, இப்போ நீங்க வெளிநாட்டுல பூரா நான்வெஜ் சாப்பிடுறாங்க அப்படின்னா டெய்லி தே டேக் வைன், அது இல்லாம ஆல்கஹாலும் அவங்க குடிக்கிறாங்க, பியர் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம தண்ணி எல்லாரும் ட்ரிங்க் பண்றது கிடையாது, எல்லாரும் இது பண்றது கிடையாது. நீங்க சொல்ற கணக்கு சார் எங்கேங்க சார், வெளிநாட்டுலயா சார்? வெளிநாட்டுலயும் சொல்றேன், ஒரு சிலர் சாப்பிடுறாங்க. அது கம்பல்சரியா ஃபுட்டு கூட ஆல்கஹால் எடுத்துக்கிறதுன்றது கிடையாது. நாம பாக்குறதுல காமிக்கிறாங்க தவிர எல்லாரும் ஆல்கஹால் எடுத்து. சார் இப்ப பிரான்ஸ்ல வந்து அவங்க சாப்பிடுற சீஸ், பட்டர், இது கூட வைன் கம்பல்சரி சார். அது ரைட், ஆனா சாப்பிடுறாங்களான்றதுதான் கேள்வி. ஆமா சார், அவங்க லேடிஸ்ல இருந்து எல்லாரும் வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் வைன் சாப்பிடுறாங்களா, ஆல்கஹால் சாப்பிடுறாங்களான்றது கிடையாது. சார் அங்க
ஆல்கஹால் விட்டுருங்க சார், ஒயின் இருக்குங்க சார், கம்பல்சரியா இருக்கு. இட் இஸ் லைக் நம்மளுக்கு இப்ப சாப்பாடு கூட காஃபி டீ குடிக்கிற மாதிரி அவ்வளவுதான் சார். சார் அன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அந்த வைன் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் டைஜஷன் சார். அப்படிதான் சாப்பிடுங்க, யார் வேண்டாம்னு சொன்னது சார்? நான் அந்த அளவுக்கு சிக்கன் பட்டர் சீஸ் எல்லாம் சாப்பிடணுமே சார். வெஜிடேரியன் ஃபுட் டயலாக் பேசுற ஒரே நாடு உலகத்துல இந்தியா மட்டும்தான். வேற எங்கேயுமே வெஜிடேரியன் வேர்டே கிடையாது. வேண்டாம் சார். ஆனா இப்போ பாப்புலேஷன் இப்போ இந்த வீகன் வேற இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. அத தான் சொல்ல வரேன். வீகன் இப்போ வந்து பாருங்க, பெர்சன்டேஜ் பாருங்க மேடம். ஓகே ரைட், முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்லுவீங்க? நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவேறுகிறேன். டாடா பை பை. இன்னொரு நாளைக்கு இன்னொரு மீன் வச்சுக்கோ. குட் நைட் சார். குட் நைட்.